सर्वत्र गोविंदनाम संकीर्तनम ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி ராமானுஜாயதி ராமானுஜா யதி ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி ராமானுஜாயதி ராமானுஜா யதி ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா சுவாமி ராமானுஜாச்சாரிய பகவான் கி ஜெய். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அநேக சரணம் ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् समस्तकल्याणगुणाभिरामं रमानिवासं रमणीयगात्रं शशङ्खचक्रं जगदां शरण्यं श्रीवेङ्कटेशं शरणं प्रपद्ये வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விமோத்தலை கோலாகலதயா பாத்திரம் மாதுரீரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की जय आंजनेय स्वामी की பொதுவாகவே நம்மளுடைய ஹிந்து மதமான இந்த சனாதன தர்மத்தில் நம்மளை மெதுவா எல்லாரும் கீழே இருக்கிறவாள மேலே தூக்கி மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணுன்றதுக்காக தான் சாஸ்திரங்கள் நிறைய ஏற்பட்டது. நம்மளுடைய சனாதன தர்மமான இந்து மதத்தில் இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அவாவா செய்கிற தொழில் எல்லாமே உயர்ந்தது தான். புறத்தியாரை ஏமாத்தாத, புறத்தியாரை கஷ்டப்படுத்தாத, துன்புறுத்தாத, நீ செய்யக்கூடிய எல்லா தொழிலுமே உயர்ந்த தொழில் தான். அதுக்கேற்ற எல்லா ஜாதியினரும் உயர்ந்தவங்க தான். யாருமே ஜாதியில் வந்து இவா ரொம்ப உயர்வு இவா தாழ்வு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சில பேருடைய கொள்கையை தவிர தர்மசாஸ்திரம் அப்படி சொல்லலை. நீ பள்ளன் பறையனாக பிறந்தாலும் சண்டாளனாக பிறந்திருந்தாலும் அவாவா தொழிலை அவாவா நேர்மையாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எல்லாரும் உயர்ந்தவா தான். எல்லாரையும் உயர்த்தணும் அப்படின்னு தான் ஆசை தர்மசாஸ்திரங்களுக்கு. நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே அப்படிதான். எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கணும். எல்லாருக்கும் அடைய வேண்டிய லட்சியம் எதுவோ அதை காட்டி கொடுக்கணும். மனுஷன் வந்து ஒரு விலங்கு மாதிரி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே. ஒரு ஆடு இல்லை பன்னி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அது பிறக்கிறது, நம்மளும் பிறந்தோம், அதுவும் சாப்பிட்டுது, நம்மளும் சாப்பிட்டோம், அதுவும் ஒரு பெண்ணோட சுற்றிது, நம்மளும் ஒரு பெண்ணோட சுற்றினோம், அதுவும் 4-5 குட்டி போட்டுது, நமக்கு 4-5 குழந்தை பிறந்தது, அதுக்கும் வயசாச்சு, நமக்கு வயசாச்சு, அதுவும் செத்துது, நம்மளும் செத்துட்டோன்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஆடு மாடு பன்னிக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னு கேள்வி வருது. 6 அறிவு படைத்த மனுஷனுக்கு லட்சியம் வைகுண்டம் அடையணும், மோட்சம் அடையணும். அதுதான் தர்மசாஸ்திரம் காட்டுறது. சொர்க்கம் போனாலும் நீ திருப்பி பூமியில் வந்து பிறக்கணும், அடுத்த பிறவி உண்டு. சொர்க்கம் போனால் கூட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரம்மலோக வரைக்கும் எந்தெந்த லோகம் நீ போனாலும் நீ திருப்பி வரணும்னு சாஸ்திரம் சொல்கிறது.
ஆனால் வைகுண்டம் போயிட்டா திருப்பி நீ சம்சாரத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கோம் வாழ்க்கையில், பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை தான் பார்க்குறோம். யாராவது ஒருத்தர் நான் சௌக்கியமாக சுகமாக இருக்கேன்னு சொல்ல முடியுமான்னா இருக்க முடியாது. வேணும்னா ஒரு அரை மணி நேரம் சௌக்கியத்தை அனுபவிக்கலாம், 1 மணி நேரம் சுகமாக இருக்கலாம், இல்லை 1-2 மாதங்கள் வேணால் சுகமாக இருக்கலாம். ஜென்மா பூரா சௌக்கியத்தை அனுபவிக்க முடியாது. ஏதோ துன்பம், கஷ்டங்கள், ஆபத்து, விபத்து, மனசில் கவலை, இது ஏதோ ஒன்று இருக்கும். பிணி, பசி, மூப்பு, துன்பம்னா ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். மனுஷனாக பிறந்தாச்சு, பூமிக்கு வந்தாச்சு. எந்தவித கஷ்டமும் இல்லாத சந்தோஷமாக வாழணும்னா வைகுண்டம் தான் போகணும். வைகுண்டத்துக்கு போயிட்டா இந்த வீரராகவ பெருமாளை அடைஞ்சு விட்டோம் வைகுண்டத்துலன்னா, அப்புறம் திருப்பி வந்து பிறக்கணும் சாகணுன்ற அவசியம் இல்லை. அப்போ பிறந்து செத்துன்னு திருப்பி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு வழியாக மோட்சத்தை அடைஞ்சிடலாம். அதுக்கு தான் மனுஷ பிறவியே கொடுத்துருக்கு. ஏன்னா வாழ்க்கை வேஸ்டாக போயிடும். சரி, திருப்பி எப்பயாவது மனித பிறவி கிடைக்குமானா ஒரு 84 லட்சம் பிறந்து செத்து 84 லட்சம் பிறவிக்கு அப்புறமா வேணா திருப்பி மனுஷ பிறவி கிடைக்கலாம். என்னமோ இப்போ செத்து போயிட்டோம்னா திருப்பி அடுத்த உடனே மனுஷனாவே பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கற்பனை, அதெல்லாம் கிடையாது. அடுத்த பிறவியில் நாயாவோ, பன்னியாவோ, கழுதியாவோ, கொசுவாவோ, ஈயாவோ என்னவா பிறப்போம் தெரியாது. நம்ம கர்ம வேணும் என்னவோ, பாவம் புண்ணியம் என்னென்ன பண்ணி வச்சுருக்கோமோ இத்தனை ஜென்மாவில், இந்த ஜென்மாவில் என்ன பண்ணமோ இதை பொறுத்து தான் அடுத்த பிறவிகள். அதில் அடுத்த பிறவி நேரடியாக மனுஷனாவே திருப்பி பிறப்போன்னு இருந்தால் பரவாயில்ல. அது மாதிரி கிடையாது. அதனால இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு வார்த்தை சொல்லுவா இல்லையா தமிழில், அது மாதிரி நம்ம இப்போ நல்ல நிலைமை இருக்குச்சு, மனுஷனாக பிறந்திருக்கோம், நமக்கு 6வது அறிவுக்கு எதுக்காக இந்த மனித பிறவியை பகவான் கொடுத்தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பகவான் அடையிறதுக்கு நம்ம வழி பார்க்கணும். அப்போ அதில் இதில் ஜாதி பேதம் கிடையாது. மோட்சம் அடையிறது, வைகுண்டம் அடையிறதுக்கெல்லாம் நீ என்ன ஜாதியில் பிறந்த, எந்த மதத்தில் பிறந்த, எந்த இனத்தில் பிறந்த, என்ன தேசத்தில் பிறந்த, எதை பற்றியும் கவலை இல்லை. உனக்கு ஆசை மட்டும் வந்தால் போதும். என்னத்தில் ஆசை வரணும்னா வைகுண்டம் போயிடணும்னு ஆசை வரும். இந்த ஜென்மாவுக்கு அப்புறம் உயிர் போயிடுச்சுன்னா மோட்சம் போயிடணும், மறுபிறவி இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடணும். இந்த மாதிரி ஆனந்தமாக இருக்கணும். அங்கே போனால் அங்கே போய் திருப்பி இந்த கவலை, கஷ்டம், துக்கம், ஆபத்து, விபத்துன்னா அது இங்கேயே பிறந்துடலாமே. எந்த இடத்துல போனால் நமக்கு எந்த விதமான கவலையோ துக்கமோ இல்லை, எப்போதும் ஆனந்தம். அங்கே பசி கிடையாது, தாகம் கிடையாது, களைப்பு கிடையாது, சளைப்பு கிடையாது, தூக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் ஆனந்த அனுபவம் தான். அப்படிங்கிறச்சே அதை மாதிரி ஒரு லோகம் உண்டான வேதமே சொல்லுது, பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா. விஷ்ணுவுடைய லோகமான பரமபதம் தான் அந்த வைகுண்டம் தான், அந்த ஆனந்தமான இடம். பின்ன எதுக்கு ஜாதி பேதம்லாம் ஏற்பட்டது? ஒரு கேள்வி நம்ம இந்து மதத்தில் கிறிஸ்துவெல்லாம் இந்த கேள்வி தான் கேட்குறான். என்னமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாதியும் கிடையாது மாதிரியும் மதம் கிடையாது மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அந்த மதத்தில் ஜாதியே கிடையாதப்போ நினைக்கிறோம். கிறிஸ்துவ மதத்துலேயும் 400க்கு மேலே இருக்குது ஜாதி, தெரியுமா? ஹிந்து மதத்தில் தான் இவ்வளோ ஜாதிங்கிறோன்னு நினச்சிக்காத. கிறிஸ்துவ மதத்தில் 400 இருக்குது, முஸ்லீம் மதத்துலேயும் பல பேர் இருக்குது, அங்கேயும் 100கணக்காக இருக்குது. ஒன்றும் பேதம் இல்லை, பேதம் இல்லாதில்லை, எல்லா இடத்துலையும் பேதம். அதில் கூட என்ன பெரியார் பற்றி லப்பையா அப்படின்வா, லப்பேன்னு ஒன்று இருக்குது. அதில் அவள்லாம் அந்த மதத்திலேயே கொஞ்சம் உயர்ந்தவாளாம், இங்கே பிராமணால் மாதிரி போல. அது மாதிரி அங்கேயும் உண்டு. இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, அந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, இந்த தர்காஸுக்கு நீ வரக்கூடாது, இந்த மாதா கோவிலுக்கு நீ வரக்கூடாதுன்னு அவளுக்குள்ளேயே இருக்கு. அதெல்லாம் நமக்கு வெளியில் காட்டாத ஒழிச்சு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நல்லா பகிரங்கமாக தெரியப்படுத்தி நமக்குள்ளால பேதத்தை உண்டாக்கி சண்டையை கலக்கி விட்டானுங்க இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்தபோது. முதல்ல 250 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள், திராவிடர்கள்னு போட்டு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி கிளப்பி விட்டாலே தவிர உண்மையில் பார்த்தா நம்மளில் கூட 4 ஜாதி தான் சொல்லியிருக்கு. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் தான் சொல்லியிருக்கு. முக்கியமாக 4 தான். அதுமாதிரி உட்பிரிவுகள் நிறைய உண்டாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ தெலுங்கு பேசுகிற செட்டியார், நான் தமிழ் பேசுகிற செட்டியார்னு அதுலேயே பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் 1000 வைசிய செட்டியார்னா இல்லை நீ கோமிட்டி செட்டியார்னா இப்படி செட்டியார்களுக்குள்ளே எத்தனையோ இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஜாதியிலையும் உட்பிரிவுகள் ஏற்படுறது. ஊர்னால சில அவளுடையதான வீட்டு வழக்கத்தினால மாற்றிக்கிறாங்க, இல்லை பேசுகிற மொழியினால வித்தியாசப்படுறது. ஆனால் ஜாதி 4 தான் நம்மள சொல்லியிருக்கு முக்கியமாக. ஆனால் கிறிஸ்துவ மதத்தை எடுத்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. பெந்தகோஸ்தேக்காரன் அந்த கிறிஸ்துவம் இங்கே ப்ரோட்டஸ்டன்ட்டுக்கிட்ட வர முடியாது, இந்த கோவிலுக்கு வர முடியாது. இந்த ப்ரோட்டஸ்டன்ட்டுக்கு வரக்கூடியவன் சிஎஸ்ஐக்கு வரக்கூடாது அந்த கோவிலுக்கு. அவளுக்குள்ளேயே நிறைய அடிச்சுக்கிறான். ஆனால் அவள் இல்லை தெரியாது. இங்கே போனால் தட்டில் காசு போட வேண்டியதாக இருக்குது. வாஸ்தவம் தானே? கோவிலுக்கெல்லாம் போனால் நம்ம என்ன பண்ணோம், சாமி ஐயர் ஒருத்தர் இருப்பார், அவர் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு தட்டை காமிச்சாங்க, நம்ம 5, 10, 1, 2 எதையோ போடுறோம்.
நம்ம நினச்சிருக்கோம் நம்ம கோவிலில் தானே, அங்கே அடித்து கொடுங்குறாங்க. கிறிஸ்துவ கோவிலுக்கு போய்ப்பாரு, அந்த பாதிரியார் எந்த ஒரு கோவிலோட உனக்கு சம்பந்தம், இந்த கோவிலோட உனக்கு தொடர்பு, அந்த கோவிலில் தான் உனக்கு வாழ்வோ சாவோ. அங்கே இருக்கிற பாதிரியாருக்கு மாதம் பிறந்தா 500 கொடு 1000 கொடு கேட்பான் கண்டிப்பாக. ஏன்னா வாரம் பாவம் மன்னிப்பு வாங்கி தரான் இல்லையா அந்த ஃபாதர். அதனால நமக்கு 500 கொண்டா 1000 கொண்டா ஃபீஸ் கட்டுறது மாதிரி மாதம் கட்டியானோம். 500 1000 கட்டியானோம். ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஃபீஸ் போடுவார். அதெல்லாம் நம்ம கம்பல்சரியாக கட்டியானோம். இங்கெல்லாம் மனம் வந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா எதை வேணா நீ கட்டில் போடலாம். நீ போடாத இருந்தாலும் உனக்கு தீர்த்தம் ஜடாடி கொடுப்பா, துளசி கொடுப்பா. நம்ம பெருமாள் கோயிலெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அங்கெல்லாம் நீ மாதம் பணம் கட்டியே ஆகணும். இதை மாதிரிலாம் அங்கே இருக்குது, தெரியறது இல்லை. நம்ம நினச்சிட்டோம் இந்து மதம்னா ஏதோ ஜாதி பேதம்னு. ஜாதி பேதம்ன்றது கர்மாவுக்கு, தொழிலுக்கு, கர்மாவுக்காக தான் ஏற்பட்டதே தவிர பக்திக்கு கிடையாது. யார் வேணால் வைகுண்டம் போகலாம், யார் வேணால் இந்த வேதாந்தத்தில் என்னென்ன சொல்லுது, பகவத்கீதையில் என்ன சொல்லுது, 4000 திவ்ய பிரபந்தத்தில் என்ன சொல்லுது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அது இனம் மொழி மதம்லாம் கிடையாது, ஜாதி பேதம்லாம் கிடையாது, ஆம்பளை பொம்பளை கூட கிடையாது, சிறுவர்கள் பெரியவர்கள் கூட கிடையாது, பணக்கார ஏழை கிடையாது, எல்லா வைகுந்தம் அடையலாம் அப்படின்னு இருக்கிறதுனால சாஸ்திரம் சொல்றது கர்மாவுக்கு தான்டா ஜாதி பேதம், தொழிலுக்கு தான் ஜாதி பேதம், குணகர்ம விபாக சகான்னு கீதையிலேயே கண்டுதான். எதனால இது பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதி நாலும் கர்மாவுக்காக தான். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அடைய வேண்டிய லட்சியமான மோட்சத்தை வைகுண்டத்தை அடையிறதுக்கு எந்த ஏற்றத்தாழ்வையும் நீ பார்க்க வேண்டாம். ஆசை இருந்தால் ஒரு ஆச்சாரியர்கிட்ட வந்து நீ பாட்டுக்கு தீட்சை எடுத்துக்கலாம், சமாஷ்டம் எடுத்துக்கலாம், நேராக போயிடலாம், திருவடி சம்பந்தம் கிடச்சி வைகுண்டம் போய் சேர்ந்துடலாம். ஆசை வேணும், இந்த ஜென்மாவே போரும் எனக்கு வைகுண்டம் போயிடணும். வாழற வரைக்கும் பெருமாள் இஷ்டம் எப்படி வாழ வைக்கிறாரோ அப்படி வாழ்ந்துட்டு உயிர் போச்சுன்னா நேரம் வைகுண்டம் போயிடணும் அப்படிங்கிறதான உயர்ந்த லட்சியத்தை காட்டுறதுக்கு தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் வந்தது, சம்பிரதாயங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு தெரியுது. சரி, நீங்க சொல்றீங்க சுவாமி ஜாதி பேதம் ஏற்றத்தாழ்வு இல்லாத அளவுக்கு வைகுண்டம் போயிடலாம்ன்றதுக்கு எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாதுன்றது உண்மை. ஆனால் எல்லா வித ஏற்றத்தாழ்வும் இருக்கும் மனுஷ வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உலகம் பூரா ஏற்றத்தாழ்வு உடையதான் உலகமே. ஒரு இடம் மேடாக இருந்ததுன்னா பூமியில் ஒரு இடம் தாழ்வாக இருக்கா இல்லையா, பார்க்குறோமா இல்லையா? ஒரு இடம் மேடு ஏறினா உடனே இறங்க வேண்டியதாக இருக்குது, ஒரு மலைன்னு ஏறினா கூட கீழே இறங்க வேண்டியதாக இருக்குது. ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். மலை உச்சியும் இருக்குது, தாழ்வும் இருக்குது, ஒன்றும் மாற்றிக்க முடியாது. அதே மாதிரி தான் நீ எல்லாத்துலேயுமே உயர்ந்தது தாழ்ந்து இருக்கு. இப்போ நீ வந்து பணக்காரன்னு ஒருத்தர் தான் ஏழைன்னு ஒருத்தர் இருப்பான், ஏழைன்னு இருந்தால் ஒருத்தன் பணக்காரனாக இருப்பான். இப்போ அந்த வேறுபாடு கிடையாது. அதுலேயும் தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒருத்தன் ஆரோக்கியமாக இருந்தால் ஒருத்தன் வியாதியஸ்தனாக இருக்கான், ஏற்றத்தாழ்வு இருக்குது. சில பேர் கருப்பாக இருக்காங்க, சில பேர் சிவப்பாக இருக்காங்க, அதுவும் ஏற்றத்தாழ்வு தான். சிவப்பாக இருந்தால் அழகுன்னு நினச்சிக்கிறா, இன்னொருத்தர் கருப்பாக இருந்தால் அப்படியே வெக்கப்பட்டு நம்ம கருப்பாக பிறந்துட்டோமே, ஐயா நம்ம மட்டமாக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமோ, கருப்பே அழகு, காந்தலே ருச்சி. ஒரு பதார்த்தம் உப்பாகுமா கொஞ்சம் காந்தி போச்சுன்னா கூட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி கருப்பாக இருந்தால் தான் அழகு தெரியுமோ, சவப்பாக இருந்தால் கூட அழகு கிடையாது. அதனால் நம்மளாம் கருப்பாக பிறந்தவெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும். ஏன் நம்மளை கடவுள் நல்ல கருப்பாக படிச்சிருக்காரு வீரராக சந்தோஷப்படணும். இந்த சிவப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா நினச்சா அப்படின்ட்டு போயிடணும். ஆனால் உலகத்தில் கருப்பு இருந்தால் சிவப்பு இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கு தான் செய்யும். ஒருத்தர் கோடீஸ்வரன்னா ஒருத்தர் ஏழை தான் இருப்பான், ஒருத்தர் சௌக்கியமாக இருக்காருன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருப்பான் வியாதியோட. ஏதோ படிப்பு ஒருத்தர் ரொம்ப பெரிய படிப்பாளியாக இருப்பான், அறிவாளியாக இருப்பான், அவன் வீட்டில் இன்னொருத்தர் முட்டாளாக கூட இருப்பான், அறிவில்லாத. இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்துலேயுமே உண்டு. வெறும் ஜாதியில் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு நினைக்காத, உலகத்தை எல்லாத்துலேயுமே ஏற்றத்தாழ்வு. நம்ம வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்குள்ளேயே எத்தனை ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிதான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணின பாப புண்ணியத்துக்கு பலன். நம்ம என்ன பண்ணோமோ முன்னாடி அதனுடையதான பிற்பகல் தாமே தமக்கு வரும்ன்றது மாதிரி தன்னாடி வந்திருக்கு, முன்னாடி செஞ்சதுடைய கர்ம வினைக்கு தான். அதனால இதை வச்சுன்னு ஒருத்தரை மட்டம்னா ஒருத்தரை உயர்த்தினோ சொல்கிறதுக்காக இல்லை. ஐயா இது கருப்பாக இருக்குது, இது சிவப்பாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏற்படலை. இது விசித்திரமாக அப்படி தான் இருக்கும். இப்போ வெயில் காலம் அடித்தா வெயில் கொளுத்துறது, அடுத்து குளிர் காலம் வந்தால் குளிர்றது, மழை காலம் வந்தால் ஒரே மழையாக பொழியிறது, எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா. மாற்ற முடியாது. நான் இப்போ இரவு வந்துடுத்துன்னா பகல் வரும், பகல் வந்தால் இரவு வரும். இதை மாதிரி வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு எல்லாத்துலேயுமே உண்டு. ஒன்றே ஒன்று தான் இங்கே மாறாதது, எல்லாருக்கும் உரியது ஒன்றே ஒன்று, அதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. எதுனா அன்பு. ஒரு விலங்குகிட்டையும் அன்பு செலுத்தலாம், மனுஷால்கிட்டையும் அன்பு செலுத்தலாம், தெய்வங்கள்கிட்டையும் அன்பு செலுத்தலாம். அந்த அன்பு இருக்கு பாரு, அதுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. சுயநலம் இல்லாத பழகிறது, இதுதான் அன்புன்னு.
இந்த அன்புக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லையே, அதுக்கு ஒன்றும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில் நம்ம எதை சம்பாதிக்கணுமோ அந்த மோட்சத்தை அடையறதுக்கு வேண்டியதை பார்க்கணும். அதில் கீழ் ஜாதியில் பிறந்தவாளும் மேலே உயர்ந்து போயிடலாம்ன்றதுக்கு ராமாயணத்தில் ஒரு சின்ன கதை இருக்கு. இந்த கதையை கேட்டீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மதங்க மகர்ஷின்னு ஒரு முனிவர் இருந்தார். சொல்றதெல்லாம் வட இந்தியாவில், தமிழ்நாடு கதை இல்லை, வட இந்தியாவில் கதை. அங்கே பம்பா நதி அப்படின்னு ஒரு நதி ஓடுறது. இதெல்லாம் வந்து கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் சேர்ற இடம். ஹம்பின்னு பேர். இப்போ அதுதான் கிஷ்கிந்தைன்னு பேராக இருந்தது அந்த காலத்தில், ராமாயண காலத்தில். இப்போ அதுக்கு கிஷ்கிந்தைன்னு தான் சொல்கிறான் ஹம்பிக்கு. அங்கே ஒரு நதி போகிறது, பம்பா நதின்னு போகுது. அந்த நதி தீரத்தில் தான் மதங்க முனிவர் அப்படின்னு ஒரு ரிஷி, கடுமையான தவம் பண்ணுறவர். ஆனால் அவர் சிறந்த விஷ்ணு பக்தர், பெருமாள்கிட்ட தான் பக்தி உடையவராக இருந்தார். அவருக்கு பலவேறு சிஷ்யர்கள் உண்டு, நிறைய சிஷ்யர்கள் உண்டு. அவரவர்கள் குரு சேவை, குருநாதருக்கு ஆச்சாரியருக்கு சேவையும் பண்ணுவா. அவள் பாட்டுக்கு தாங்களும் தபசு பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, யோகங்கள் பண்ணுவா, தியானம் பண்ணுவா, பாராயணம் பண்ணுவா, எல்லாம் அதுவும் பண்ணிப்பா. ஆனால் அந்த குருநாதருக்கு சேவையும் பண்ணுவா. இது மாதிரி பல பேர் அவர்கிட்ட வந்து 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 பாடங்கள் படிக்கிறதும், யோகங்கள் அபியாசம் பண்ணுறதும், தியானம்லாம் பண்ணுறதும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே பல சிஷ்யர்கள் வருவா. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருப்பா. படிப்பு, தியானம், சமாதி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சிடுவா, கிளம்பி போயிடுவா. இப்படியே இருக்கு அந்த மதங்க முனிவருடைய பெரிய ஆசிரமம். ஒரு சந்தர்ப்பம் காடுவாழ் ஜாதியை சேர்ந்த வேடுவக்குடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேடுவக்குடியில ஒரு ஜாதிக்கு பேர் சபர ஜாதின்னு பேர். அந்த சபர ஜாதியில பிறந்த ஒரு பொண்ணு, அதில் வந்து அவளுக்கு சபரின்னு பேர். ராமாயணத்தில் சபரின்னு ஒரு கதாபாத்திரம் கேட்டிருப்பீங்க. சபர ஜாதியில் பிறந்ததால் தான் சபரின்னு பேரை தவிர அவருக்கு அம்மா அப்பா கிடையாது, பேர் யாரும் வைக்கிறது, அவருக்கு பேரே கிடையாது. வால்மீகி சபரின்னு தான் அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா அந்த வேடுவக்குடியில், காடுவாழ் ஜாதியில் வேடுவக்குடியில் பிறந்ததால அந்த குடியினுடைய பேர், அந்த ஜாதியினுடைய பேரினாலேயே அவளுக்கு பேர் வச்சுட்டார், சபரின்னு பேர். பிறந்த போது பிறக்கிறது வயிற்றுல, அம்மா வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கச்சவே அப்பங்காரனை ஒரு சிங்கம் வேட்டையாடி உயிர் போயிடுது. அவங்க அம்மா கர்ப்பவதியாக இருந்தா. குழந்தை பிரசவம் ஆச்சு, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஏதோ காரணமாக கரடி பாஞ்சுது. கரடி பாஞ்சு இந்த அம்மாவை கீழ்ச்சிட்டு பிறந்த உடனே ஒரு 2-3 நாள் குழந்தையா இருக்கிறதுக்குள்ளே அம்மாவும் போயாச்சு, முன்னாடியே அப்பாவும் போயாச்சு. அப்போ என்ன ஆச்சு? இப்போ அனாதை, அப்பனும் இல்லை, ஆயும் இல்லை, சொந்த பந்தம் யாருமே தெரியாது. ஊரிலேன்னு காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லைன்னு பாடினாரே, அந்த மாதிரி ஒரு உறவு கிடையாது. சொந்தம்னு சொல்லிக்க தெரியாது. அதுக்கு அம்மா அப்பா ஒன்றுமே தெரியாது. அத்தை பாட்டி, நமக்கெல்லாம் இத்தனை உறவு இருக்காங்களே, ஒரு உறவு கிடையாது. இத்தனை உறவு இருந்தே நம்ம இவ்வளோ குறைப்படுறோம். ஒரு உறவும் இல்லை, அனாதையாக கிடக்கு. பேசிக்கிறதுக்கு ஒரு மனுஷா கூட அந்த காட்டில் இல்லை, ஒரு மனிதர்கள் கூட இல்லாத. அப்படியே என்னன்னா அந்த மிருகங்களையே, பசு பட்சிகளையே பார்த்து பார்த்து வளர்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தை. யார் பால் கொடுத்தா, எப்படி அந்த குழந்தை யார் குளிப்பாட்டி விட்டா, ஒன்றும் கிடையாது. இயற்கையில் ஆடு மாடு மான் புலி சிங்கம் எல்லாம் எப்படி வாழுது காட்டில், அது மாதிரி தான் இவ்வளோ ஒரு மனுஷ குழந்தை அப்படியே தான் வாழ்ந்துருக்கா. காடு வாழ் ஜாதியிலேயே பிறந்து அனாதையாக கிடக்கிற, யாரும் கிடையாது, எப்படியோ வளர்றான். அதுலேருந்து தான் புரிஞ்சுக்கணும், நமக்கு யாரும் இல்லைன்னு நம்ம நினைச்சாலும் ஒருத்தர் இருக்கான், அந்த பகவான் இருக்கான். அந்த பகவான் நம்மளோட கூடவே இருப்பான், எல்லா வித உறவாகவும் இருப்பான். நீ அவனை புரிஞ்சு காட்டாலும் அவன் உன்னை புரிஞ்சுருக்கான். இன்னைக்கு அனாதையாக போன எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கா, அவளும் வாழறான். பிள்ளைகளால் அடித்து விரட்டப்பட்ட எத்தனையோ அப்பா அம்மாக்கள்லாம் கதி கிடையாதுன்னு இருக்கிறவாளும் வாழ்ந்துட்டு இருக்கா உலகத்தில். ஏதோ போயிட்டான்னு அர்த்தம் இல்லை, அவளும் வாழறா. இவாளுக்கு அனாத ஆசிரமம் இருக்குது, அவளுக்கு முதியோர் இல்லம்னு இருக்குது, எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு இருக்கா, சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கும் வாழ்க்கை ஓடின்னு தான் இருக்குது. ஏன்னா வாழ வைக்கிறவன் ஒருத்தர் இருக்கான், அந்த பகவான் பார்த்து வாழ வச்சுருக்கா. இந்த குழந்தை பிறந்த நிலையிலேருந்து இது தவழ்றது, தளர் நட இருக்குது. இந்த புலி சிங்கம் இருக்கிற காட்டில் மலைப்பாம்பு போன்றதான பயங்கரமான கொடிய விலங்குகள்லாம் இருக்கிற இந்த காட்டில் விஷ ஜந்துக்கள்லாம், தேள், காட்டு பயங்கரமான வண்டுகள் எத்தனை இருக்குது, கொடியதான மிருகங்கள்லாம் இருக்குது, பசுபட்சிகள் இருக்குது. எது இருந்தும் கூட இந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. அதான் ஆச்சரியம். ஆபத்துக்கு மத்தியிலையும் வாழ முடியும், வாழ்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தை. நம்மெல்லாம் சில வட்டம் போட்டுன்னு அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். இப்படிலாம் இருந்தால் தான் வாழ முடியும், அப்படி இருந்தால் தான் வாழ முடியும், அது கிடையாது. எப்படி இருந்தாலும் சூழ்நிலையிலையும் வாழ முடியும். இப்படியே ஆச்சு. 5 வயசு ஆச்சு.
அவளுக்கு நல்ல புத்தி தெரிய ஆரம்பிச்சுட்டு இல்லையா. அப்படியே ஒரு மான் குட்டி ஓடிதுன்னா துரத்திலே போய் மானை படாருன்னு அடிப்போம், மென்னையை பிடிச்சி திருகுவோம், அப்படியே பச்சையாக தோலை உரித்து கப்பு கப்பு கப்புன்னு அப்படியே அதை சுட்டு சாப்பிடணும், வேக வச்சு சாப்பிடணும், சமையல் பண்ணி சாப்பிடணும்னு கூட தெரியாது. அந்த மான் நிலத்தை அப்படியே பச்சை பச்சையாக ரத்தத்தையும் மாம்சத்தையும் கடிச்சு தின்னுவோம். பழங்காய்கறி ஏதாவது கிடச்சிதுன்னா அதையும் சாப்பிடுவோம். அவளுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் கூட தெரியாது. சுத்த காட்டு மீராண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு பாவம் அந்த பொண்ணு. 15 வயசு ஆயிடுச்சு. 15 வயசு பொண்ணு இடுப்பில் ஒரு இலத்தழை கூட கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரிலாம் நம்ம உடம்பை மறைச்சிக்கணும்னு கூட தெரியாது. அந்த காட்டுப்பகுதி, இவ இருக்கிற காட்டுப்பகுதியில் வேற ஒரு மனிதர்களும் கிடையாது. அப்போ விலங்குகள் எப்படி இருக்கும் அப்படி தானே இருப்பா. ஒரு ஆம்பளை இருக்கா, அங்கேருந்து ஒரு பொம்பளை போகிறா, ஒரு ஆம்பளை போகிறான்னு இருந்தாலாவது உடம்பை மறைச்சிக்கணும்னு தோணும். ஒருத்தர் கிடையாது, வெறும் விலங்குகள் தான். இவ்வளோ அப்படியே இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடுப்பில் ஒரு வஸ்திரம் கூட கிடையாது, ஒரு இலத்தழை கூட கிடையாது. அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கா காட்டில், நிர்வாணமாகவே அலைஞ்சிட்டு இருக்கா. இப்படி காட்டில் அலைவோம், எப்போ பசிக்கிறதோ போய் எது கிடைக்கிறதோ ஒரு மிருகத்தடி போய் எதோ கிடைக்கிறத சாப்பிடுவோம். தூக்கம் வந்தால் ஏதோ ஒரு மரத்தடியில் அவளே தூங்குவோம். யார்ட்டையும் போய் எதுவும் கேட்க முடியாது, பேச முடியாது. அதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. அந்த சபரிக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு கொடுத்துருக்கானே பகவான், அதுக்கே நம்ம குறைப்பட்டுக்கிறோம். கடவுள் என்ன சோதிக்கிறார், கடவுள் என்ன சோதிக்கிறான்னு கத்துறா எல்லாரும். என்னத்தை சோதிக்கிறார், இவ்வளோ கொடுத்து வச்சிருக்காரு நமக்கெல்லாம். நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, நமக்குன்னு உடுத்திக்கிறதுக்கு புடவையோ வேஷ்டியோ இருக்குது, பேண்ட் ஷர்ட் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதோ சோறு கிடைக்கிறது இல்லாதையா பெருமாள் பண்ணி வச்சிருக்கார். எல்லாம் கொடுத்து வச்சிருக்கே நம்ம குறைப்படுறோம். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது, அனாதை அப்படியே கிடக்கு. 15 வயசு இருக்குச்சே இந்த காட்டு பாதையில் எங்கேயோ அப்படி அலைஞ்சிட்டே வந்தவளுக்கு திடீர்னு காற்றிலே வரும் கீதம் மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு, மனசு சாந்தியாக இனிமையான ஒரு குரலில் சத்தம் கேட்கறது, மனசுக்கு அமைதியாக இருக்குது. அதை கேட்ட உடனே என்னடா ஏதோ ஒரு சத்தம் மனசுக்கு அமைதியாக இருக்கே. இப்போது யார் என்ன பாடுறாங்களா, யாராவது என்ன சத்தம் இது, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா. இப்படி தேடிகிட்டே வந்து அந்த சப்தம் வந்ததான வழியை திக்க பார்த்துட்டே அப்படி வந்தால் அங்கே ஒரு பெரிய மாமரம் இருந்தது. 2 கலையாக இருக்குது, கவையை போல் இருக்குது அந்த மாமர கலை. அது வழியாக அப்படி எட்டி பார்க்குறா, அந்த சப்தம் வருது எங்கேன்னு பார்த்தா அந்த நதி தீரத்தில் குளிச்சுட்டு மர ஊரியெல்லாம் இடுப்பில் கட்டிட்டு ஜடாபாரத்தெல்லாம் முடிச்சு போட்டுட்டு இப்படி ஜடாபாரெல்லாம் போட்டுட்டு யாரோ 10 பேர் போயிட்டு இருக்கா. மனுஷாலாக இருக்கிறவா போகிறா, அவள்லாம் இப்படி போகிறா. எல்லாரும் அவள்லாம் ஏதோ ஸ்நானம் பண்ணிட்டு மடியெல்லாம் உடுத்திட்டு கையில் சில பேர் பூ பறித்து எடுத்துன்னு போகிறா, சில பேர் காய்கள் பறிச்சுன்னு போகிறா, சில பேர் கனிகள், சில பேர் ஓமத்துக்கு வேண்டியதான சமைத்து சூழிகள்லாம் பறிச்சுட்டு போகிறா, விறகு பறிச்சுட்டு போகிறா. சில பேர் எல்லாரும் யாருன்னா அந்த மதங்க முனிவருடையதான சிஷ்யர்கள் அவள்லாம் போகிறா. மதங்க முனிவருடையதான சிஷ்யர்கள் தான் அப்படி போகிறா வழியில். அவள்லாம் வேதம் சொல்லிட்டு போகிறான், வேத மந்திரங்கள் எல்லாம் ஓதிட்டே போகிறா. இவ காட்டு மீராண்டி நிர்வாணமாக இருக்கிற ஒரு பொம்மநாட்டி, ஒரு 15 வயசு பொண்ணு இப்போ தான் முதல்ல மனிதர்களையே பார்க்குறா அந்த காட்டு. ஏன்னா விலங்குகளை தான் பார்த்துருக்கா, இதை மாதிரி நம்மளை மாதிரியே ஒரு மனுஷர்கள் போகிறா, நம்ம மாதிரி ஒரு இனம் போகிறது அப்படிங்கிறது இப்போ தான் முதல்ல பார்க்குறா. ஒரு 10-15 பேர் ரிஷிகள், அவள்லாம் முனிவர்கள் வேதம் சொல்லிகிட்டே போகிறா. அவளை பார்த்த உடனே இவளுக்கு மனசில் சாந்தி உண்டாருது. அவர் சொல்கிறதான மந்திரங்களை கேட்ட உடனே மனசில் ஒரு நிம்மதி அமைதி உண்டாருது. அப்போ தான் அவளுக்கு தோன்றுது, நம்மளை மாதிரியே மூக்கு வாய் பல்லு கை கால் எல்லாம் அப்படியே இருக்குது. அவங்க ஏதோ இடுப்பை மறைச்சின்னு போகிறாங்க, நமக்கு ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. அவெல்லாம் பார்த்தா ரொம்ப பவித்திரமானவர்கள் போல தெரியுது. நம்ம என்னென்னா காட்டில் வாழக்கூடிய புலி சிங்கம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்த உடனே அவங்கெல்லாம் கையில் எடுத்துன்னு போச்சே, எதையாவது ஒரு மானை வேட்டையாடியோ ஒரு முயலை பார்த்து வேட்டையாடியோ தூக்கின்னு போகிறாங்கன்னு இருந்தால் பரவாயில்ல. அவள்லாம் காய் கனி கிழங்குகள் இதுதான் தூக்கின்னு போகிறா. கையில் எடுத்துன்னு போய் பார்த்தா அவளுக்கே தோணிச்சுச்ச, நம்மளும் மாதிரி ஒரு இனம், நம்மளை மாதிரி அவளும் ஒரே இனம்தான். ஆனால் கடைசியில் அவள்லாம் இப்படி பவித்திரமாக வாழறா, நம்ம என்னடானா என்னமோ மாதிரி வாழறோமே அப்படின்னு தோணித்து. அவளுக்காக இதெல்லாம் தோன்றுறது. ஏன்னா இவ நிஜமாக விலங்கு இல்லையா, மனுஷ ஸ்திரீ தானே, 6வது அறிவு இருக்கு இல்லையா. அதனால சிந்தனை பண்ணி பார்க்குற சக்தி வருது, சிந்தனை பண்ணுறா இப்போதான். ஓஹோ அப்படின்னா அவளை மாதிரி வாழணும் போலக்கு. இனிமேல் நானும் வாழ்க்கையில், அவளுக்கு திடீர்னு தோன்றது, இனிமேல் நானும் வாழ்க்கையில் மாமிசமே சாப்பிட மாட்டேன்.
இது மாதிரி காய் கிழங்கு பழங்கள் இதை மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு உறுதி எடுத்துட்டா. இவா சாப்பிட்றது கையில் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தோன்னே அப்போவே அவளுக்கு மனசில் நிம்மதி இருக்கும். எவனுக்கு முதல்ல மாமிசம் சாப்பிட்றதை நிறுத்துறானோ அப்புறமா அந்த க்ஷணத்தையே அவனுக்கு நிம்மதி வர ஆரம்பிச்சு. மாமிசம்னா என்ன தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? புரியுது இல்லையா? புரியுதா? மாமிசம் நான் வெஜிடேரியன் இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும் உங்களுக்குலாம் நிறைய பேர். ஆக இந்த மட்டன் மீன் முட்டை கிட்டன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதை நிறுத்தினாலே சாந்தி வரும் மனசில். அது விலங்குக்கு ஏற்பட்டதை தவிர மனிதனுக்காக ஏற்பட்டதில்லை. மனுஷன் சாப்பிடவே கூடாது. இந்த சரீரம் எடுத்துட்டவா யாராக இருக்கட்டும், உலகத்தில் எந்த மனித இனமாக இருக்கட்டும், மனிதன் எந்த விதமான மாமிசம் ஆகாரமும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா பாவம் வரும்னு சொல்ல, சாப்பிடாத இருந்தால் புண்ணியம் வரும்னு சொல்ல, சாப்பிட்டா நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லலை, சாப்பிடலன்னா நேரம் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லுங்க. நரகம் சொர்க்கம் பாவம் புண்ணியத்தெல்லாம் விட்டுரு. மனிதன் சாப்பிடக்கூடாது. மனித இனமே முட்டையிலேருந்து ஆரம்பித்து மீன் ஆடு மாடு பன்னி இன்னும் எதையுமே சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்டியானா அப்புறமா யாருன்னா நீ மனுஷனே இல்லை, நீ புலி சிங்கம் மாதிரி மிருகம்தான். இந்த மாடு என்ன சாப்பிடும்? மாடு என்ன சாப்பிடும்? இது மீன் சாப்பிடுமா? நீங்களாம் என்னமோ கவிச்சின்னு நம்ம சொல்லுவீங்க, அது சாப்பிடுமா? அது நாளைக்கு வேணா இது ஒரு மீன் குழம்பு சாதம்னா வச்சு பார்க்குறியா? சாப்பிடுமா? நான் சாப்பிடாது. அதே ஒரு நாய்க்கு போட்டால் சாப்பிடும், ஒரு பூனைக்கு போட்டால் சாப்பிடும், புலி சிங்கமாக இருந்தால் சாப்பிடும். மாடு ஆடு யானை நீ என்ன மறந்து போய் எந்த மாமிசத்தை போட்டாலும் மூந்து பார்த்துட்டு சேட்டு போயிடும். புரியுதா? ஏன்னா இது இந்த மாதிரியான ஒரு காய்கறி இயற்கை தாவரங்களை மட்டும் சாப்பிட்ற மிருகமும் இருக்கு. அதே புலி சிங்கம் பூனை நாய் இதெல்லாம் வந்து ஒரு மாமிசத்தை மட்டும் அப்படியே கொதறி தின்னும். அந்த மாதிரியான விலங்கு இருக்கு. நம்ம எந்த இனம் இதை முதல்ல தெரிஞ்சுட்டீங்கனாலே எல்லாரும் அதுலேருந்து ஒருத்தர் வீட்லேயும் நான் வெஜிடேரியனே தொட மாட்டீங்க, மாமிச உணவை எடுக்க மாட்டீங்க. நம்மளாம் எந்த இனம்னா ஆடு மாடு போல பல் இருக்கா இல்லை புலி சிங்கம் மாதிரி பல் இருக்கா? இங்கே இருக்கிறவாள்லாம் சொல்லட்டும். நீ சொல்லுமா குழந்தை, ஆடு மாடு மாதிரி நமக்கு பல் இருக்கா புலி சிங்கம் மாதிரி பல் இருக்கா? சொல்லு. பெரிய வீடு அந்த பெரிய வீடு சொல்லுவாங்க. ஆடு மாடு மாதிரி தான் தட்டை தட்டையாக இருக்குது. புலி சிங்கம் மாதிரி யாருக்கா கூர்ப்பு கூர்ப்பாக பல் இருந்தால் கொஞ்சம் காட்டுங்க பார்க்கணும். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனுக்கு இருக்காது, அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு இருக்காது, ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது, அண்டார்டிகா போனாலும் இருக்காது. மனித இனம்னு எடுத்தால் தட்டை தட்டையாக ஆடு மாடு மாதிரி தான் பல் இருக்குமே தவிர இந்த நாய்க்கு பூனைக்கு புலி சிங்கத்துக்கு கரடிக்கெல்லாம் இருக்க மாதிரி கூர்ப்பு கூர்ப்பான பல் அமைக்கலை. அதனாலேயே ஆடு மாடெல்லாம் எப்படி சாப்பிடுதோ அதான் நம்மளும் சாப்பிடணும். இயற்கையில் தாவரங்களை தான் சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கு நாக்கை என்ன பண்ணும் தெரியுமா? புலி சிங்கம் நாய் பூனைலாம் என்ன பண்ணும்? நாக்கை என்ன பண்ணும்? நாக்கை பண்ணுமா பண்ணாதாங்க? சொல்லுங்களேன் எல்லாரும். நாக்கை தொங்க போடுமா இல்லையா? ஆடு மாடு நாக்கை தொங்க போடுமா? எங்கேயாவது மனுஷன் நாக்கை தொங்க போடுவானா? நாக்கை உள்ளே வச்சுருப்பான். எந்த இனம்ப்பா சொல்லுங்க. இப்போ நம்ம எந்த இனம்? மனித இனம். எந்த இனம்? ஆடு மாடு மாதிரி தானே. அப்போ தாவரங்களை சாப்பிட்றதானே தவிர மாமிசம் கிடையாதுன்னு. இதுக்கெல்லாம் 4 வயிறு, 4 மாட்டுக்கு 4 குடல், ஆட்டுக்கு 2 குடல், மனுஷனுக்கு எவ்வளோ குடல்? படிக்கிற பசங்க சொல்லுங்க. 2. அதே படிக்கிற பசங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. சயின்ஸில் என்ன தான் படிக்கிறீங்களோ, ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் 2 இருக்கு. இப்போ 2 குடல் இருக்கா இல்லையா? ஆனால் நாய்க்கு பூனைக்கு புலி சிங்கத்துக்கெல்லாம் ஒரே குடல் தான். ஏன்னா அதுக்கு மாம்சாகாரம் வயிற்றில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, வெளில போயிடணும். ஒரு குடல் தான் இருக்கும். நமக்கு 2 குடல் ஆடு மாதிரி. நம்மெல்லாம் எதை சாப்பிடணும்? இயற்கையில் உடம்பை படைக்கச்சவே பல்லேருந்து நாக்குலேருந்து குடல்லேருந்து எல்லாம் ஆடு மாடு யானைக்கெல்லாம் இருக்கா மாதிரி நமக்கு அமைச்சிருக்காரே தவிர புலி சிங்கம் மாதிரி அமைக்கலையே. அப்போ நம்ம எதை சாப்பிடணும்னு நம்மளே இதுலேருந்தே முடிவு கட்டிக்கலாம். அது வீட்டில் என்ன விலை விற்குது மாமிசாக? காய்கறியாவது 30-40 ரூபாய்க்கு கிலோ வாங்கலாம், 50 ரூபாய்க்கு வாங்கலாம். அதெல்லாம் 400ன்றாங்க, 500ன்றாங்க, 300ன்றாங்க. விலையும் ஜாஸ்தி. அதில் என்ன வியாதி வைக்க இருக்கோ அந்த கிருமிகள் நீ சாப்பிட்டனா உனக்கும் தானே வரும். ஒரு
கோழி, ஒரு மீன், ஒரு மாடு, ஆடு எதோ தின்னேன்னா அதில் இருக்கிற வியாதி, அதில் இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் நமக்கு தானே வந்துடும். விலையும் ஜாஸ்தி கொடுத்து வியாதியும் சேர்த்துக்கிறோம் இல்லையா? இதுக்கு மேலே ஒரு உயிர் கொலை இருக்குது, கொலையை பண்ணி தான் வெட்டி தான் கொடுக்க போகிறோம், அதை நீ நிறுத்து, அது விலை கொடுத்து வாங்குற, அந்த பாவமும் வந்து சேரும் கடைசியில். அதனால இது வந்து நம்ம மனித இனத்தில் எவனுமே சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது. நம்ம இந்துக்கள் தான் சொல்ல, முஸ்லீமாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அதுக்கேற்ற சரீரம் இல்லை நமக்கு. இருந்தும் பலாத்காரமாக அது வெறும்னா பச்சை யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? கடையில் மாம்சத்தை நிறுத்து வாங்கி வந்து அப்படியே பச்சை யாராவது சாப்பிட்றீங்களா? கை தூங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கடிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை சமைக்காத மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு பார்க்க மாட்டேங்களா? எனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரையாவது கை தூக்குவீங்களான்னு பார்த்தா ஒருத்தர் தூக்க மாட்டேன்றீங்களா? அது சாப்பிட்டா ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னார், சாமி அது மண்ணு மாதிரி இருக்குது சாமி, ஒன்றுமே இல்லை. அதே கேரட்டு, வெண்டைக்காய், தக்காளி, பீட்ரூட்டுன்னு எதை சாப்பிட்டாலும் வெறும் பச்சையாக சாப்பிட்டாலே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது மண்ணு மாதிரி இருக்கும். இவன் போடுற மிளகா பொடியிலையும், இவன் விடுற எண்ணெயிலையும், இவன் போடுற உப்புலையும் அந்த டேஸ்ட்டு மாதிரி இருக்குதுன்னு சாப்பிட்றோமே தவிர எல்லா விதத்துலேயும் வேஸ்ட்டு. அது ஆரோக்கியம்னு வேறு நினச்சின்னு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அழுகின முட்டை தான் எல்லோரும் சாப்பிட்றா. நல்ல நார்மல் முட்டை கிடைக்கவே கிடைக்காது. 5 செகண்டில் கோழிலேருந்து வெளில எடுத்தால் போய்ட்டு அழுகிடும். சயின்ஸே சொல்கிறது. அழுகின முட்டை தான் எல்லோரும் திங்குறாங்க. ஒருத்தர் கூட நல்ல முட்டை சாப்பிட்டதே கிடையாது. எப்படி இருக்குன்னு கூட இது. ஆக எல்லாமே கூடாது இல்லையா? இது நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் நாங்கள்லாம். இருந்தாலும் அந்த சாமி எப்படி தான் சொல்லுவாங்க. சாமி ஐயர்மார்கள் வேறு என்ன சொல்லுவாங்க? தயிர் சாதம் சாப்பிடுன்னு. நம்ம சாப்பிட்ற கவிச்செல்லாம் சாப்பிட்டு நான் சொல்லுவாங்க, பாட்டி வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு தான் உங்களுக்கு எழுந்து போச்சவே தோணும். அதாவது நீங்கள் அப்படியா மனுஷன் சாப்பிடக்கூடாதா? சயின்டிஃபிக்கலாவா? ஆமாம் சயின்டிஃபிக்கலாக விட்டுறோம். இன்னிலேருந்து ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், தைரியமாக ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். சாப்பிடக்கூடியவங்க சொல்கிறேன், யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம். நாலுலேருந்து சாப்பிட மாட்டேன்னு. ஆனால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத காட்டு மிராண்டி அலையிற அந்த சபரிக்கு அவங்க யாரோ ரிஷிகள் முனிவர்கள் போனாங்க. அவங்க காய்கறிகள்லாம் கொண்டு போகிறாங்க. அவங்க பார்த்த உடனேவே பட்டுன்னு இவளுக்கே மனசு உள்ள சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. மனசில் தன்னால் மாற்றம் ஏற்பட்டு இனி என் ஜென்மாவில் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துட்டாலே அதுதான் பாக்கியம். சொல்லி கொடுத்தும் கூட என்னமோ விட்டுட்டா உயிரே போயிடுற மாதிரி நாளிலேருந்து நமக்கெல்லாம் தோணுது. அவளுக்கு எப்படி விட்டாவும், எப்படி விடுற புத்தி வந்தது? உள்ளுக்குள்ளேருந்து அந்த பாக்கியம் இருக்கிற சமயமாக இருக்கிறதுனால உள்ளேருந்து நாராயண பெருமாள் தான் அந்த புத்தியை கொடுக்குறாரு, அந்த அறிவை கொடுக்குறாரு. அன்னையிலேருந்து அவளுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டுடுச்சு. இனிமேல் காய்கிழங்கு தான் சாப்பிடணும், தப்பி தவறி கூட மாமிசெல்லாம் மாநிலம்லாம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில வந்துட்டு ஆகும். அவளுக்கு அப்புறமா தோணித்து இவங்கெல்லாம் ரொம்ப பவித்திரமான வாழ்க்கை வாழறாங்களே, நம்ம என்ன எப்படி வாழணும்னு கூட தெரியாது, விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்மளால என்ன பண்ண முடியும்னா இவங்களாட்ட நம்மளால் ஆக முடியாது. அதுக்கு மேலே இவங்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யலாமே, நல்லது செய்யலாமேன்னு தோணித்து அவளுக்கா யாரும் இல்லாத போது ராத்திரி 11 மணி 12 மணிக்கு அது காடு இருளோன்னு இருக்க போகுது. ஒரு வெளிச்சம் கிடையாது. அந்த காட்டு பகுதியெல்லாம் அவங்க போகிற வர பாதை இருக்கு இல்லையா, அந்த பம்பா நதிக்கு போயிட்டு வருவாங்கல்ல, நித்தியம் குளிச்சுட்டு வராங்களே, அந்த வழியெல்லாம் ஒரே முள்ளும் கல்லுமா இருக்குது. அதெல்லாம் கிளைகளெல்லாம் ஒடிச்சு அதை வச்சுட்டு இப்படி அப்படியே கூட்டி கூட்டி அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க அந்த பாதையெல்லாம் சபரி. இதை மாதிரி ஒரு நாளில் 2 நாளில் 1 மாத காலம் நித்திய ராத்திரி பொழுதில் இந்த சபரி 15 வயசு பொண்ணு தான் ஆசையாக அந்த இடத்தெல்லாம் கூட்டி இந்த நதி தீரத்துலேருந்து இந்த ஆற்றங்கரையிலேருந்து அவங்க ஆசிரமம் வரைக்கும் அப்படியே கூட்டி சுத்தம் பண்ணுறாங்க ராத்திரிலாம். இருட்டில் நல்லா கண்ணு தெரியுமா, விலங்கு மாதிரி. ஏன்னா அதுலேயே இருட்டிலேயே பிறந்து இருட்டிலேயே வளர்ந்தவள் இல்லையா, காட்டிலே வளர்ந்ததுனால ராத்திரி வழியும் கண்ணு தெரியும். ஆகாச வெளிச்சத்து எல்லாம் கூட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணுறான். அந்த நித்தியம் வரக்கூடியதான முனிவருடைய சிஷ்யர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வராங்க போகிறாங்க. நேற்று வரைக்கும் சுத்தமாக இல்லை, இன்றைக்கி என்னடா சுத்தமாக இருக்கே, என்ன எதுன்னு விசாரணை அவங்களுக்கு வரவே இல்லை, அதை பற்றி சிந்தனையே வரல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் குரு மதங்க முனிவர்னு இருக்காருன்னு சொன்னேன். அந்த குருநாதர் என்ன பண்ணார், இன்றைக்கி தவம் கலைஞ்சி போச்சவருக்கு, உலக நினைவு இருக்குது, நீங்கள் போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அவர் கிளம்பி வரார். சிஷ்யர்கள்லாம் வராங்க, எல்லோரும் வேத பாராயணம் பண்ணிட்டு வேதம் சொல்லிகிட்டே வராங்க. வரிசையெல்லாம் பார்த்தா இப்போ எல்லாம் சுத்தமாக இருக்குது. அந்த பாதையெல்லாம் ஒரு முள் இல்லை, ஒரு கல் இல்லை. இதை பார்த்த உடனேவே அந்த முனிவர் சிஷ்யர்களெல்லாம் பார்த்து, ஏண்டாப்பா நான் முன்னாடியெல்லாம் இந்த வழியாக வந்தேன்னா ஒரே கல் முள்ளுமா இருக்குமே, இப்போ என்ன இவ்வளோ சுத்தமாக இருக்குது, நீங்கள் யாராவது சுத்தம் பண்ணுறீங்களா இதெல்லாம்
கூட்டிக்கிட்டு பெருக்கி இறுக்கி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் சிஷ்யர்கள்லாம் சொல்கிறா, நாங்கள் யாரும் பண்ணல குருநாதா ஆச்சாரியா, ஆனால் இந்த இடம்லாம் இப்போ கொஞ்ச நாளாக சுத்தமாக இருக்கு. யாரும் சுத்தம் பண்ணாது இது சுத்தமாக இருக்கும், காட்டு போகுதுன்னா. அப்போ இது யாரோ பண்ணுறா நமக்காக, யாருன்னு தெரிஞ்சு அவளை பார்த்து கூட்டின்னு வா என்கிட்ட. ஒரு காலம் அவங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கும், சாமிகளுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணால் தொண்டு செஞ்சால் நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும் அது கிடைக்கும்னு நினச்சின்னு பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வரண விரும்பி கூட பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி கூட்டின்னு வா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போயிட்டார் மதங்க முனிவர். ராத்திரி வேளையில் 10-11 மணிக்கு இந்த காட்டு பகுதி பயமாக இருந்தால் கூட 2-3 முனிவர்களாக வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சின்றது யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, பெருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்கன்னு ஒளிஞ்சின்றது பார்க்குறாங்க. இவன் வழக்கப்படி 11 மணிக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் மெதுவாக வந்து கூட்ட ஆரம்பித்தா இந்த முனிவர்கள்லாம் பார்த்தா இல்லையா, பார்த்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து சூழ்ந்து இந்த பொண்ணை சூழ்ந்து யாருமா நீ அப்படின்னு விசாரிச்சாங்க. அவ்வளோதான், அப்படியே அந்த கையில் இருக்கிற விளக்கு மாதிரி இருக்கு இல்லையா, தொடப்பம் இருக்கு இல்லையா, அதை கீழே போட்டால் கை காலம் வடவடங்கிறது நம்ம ஏதோ செய்யக்கூடாத தப்பான காரியத்தை பண்ணுறோம் போல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் கோபம் போல இருக்கு, நம்மளை பிடிச்சிட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு கையெல்லாம் உதறது பதறது. அவளுக்கு இப்படி பார்க்குறா, அப்படி பார்க்குற, யாருமா நீ? நான் அந்த காட்டில் இருக்கக்கூடியவோ அலையக்கூடியவோ. சரி, இங்கே என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்க இதெல்லாம்? அவங்க யதார்த்தமாக தான் கேட்குறாங்க. இவளுக்கா நெடுங்கிறது, சாமி நல்லது கெட்டது தெரியாது சாமி, நாங்கள் பண்ணது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன், நான் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன், ஏதோ உங்கள் காலெல்லாம் கல் முள்ளும் குத்துதேன்றதுக்காக நான் நித்திய ராத்திரி வெளில வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று. நீ நல்லது தானம்மா செய்கிற, இதுக்கு ஏன் பயப்படுற? எங்கள் குருநாதர் கூப்பிட்டார் ஒன்று, வாணி என்னை பார்க்கணும்னா வாணி. உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் குருநாதர்னா அவர் எப்படி பாரு, உங்களுக்கெல்லாம் பெரிய சாமின்னா. நான் வரமாட்டேன் அப்படின்னா, வரியா இல்லையா நீ வா இங்கே அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டேன். நேராக அழைச்சிட்டு போய் இந்த குருநாதரை பெரிய ஆசனத்தில் அப்படி உட்காந்துருக்கார், நல்ல தேஜஸ்வியாக இருக்கார். தூரத்துலேருந்து பார்த்தாலே அப்படியே ஜோதிர்மயமாக இருக்கார், ஒளிப்பழம்பாக இருக்கார், தெய்வீக கலையாக இருக்குது முகத்தை பார்த்தா. தூரத்துலேருந்து பார்த்தோடனே நடுங்கிறது, தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, என்ன ஆக போதோ அப்படின்னு நினச்சிட்டு போய் கும்பிடுறேன் சாமி அப்படின்னா. உடனே எல்லா சிஷ்யாலும் சொன்னால், இவ தான் ராத்திரி வெள்ளை இங்கே பெருக்கிறதெல்லாம் இவ தான் பண்ணுறா, சுத்தம் பண்ணுறா அப்படின்னு. உடனே கருணையோடு பார்க்குறாரு, அன்போடு பார்க்குறாரு இந்த குருநாதர். இவன் வாழ்க்கையில் அன்புனா என்ன, அன்போடு பார்க்கறதுனா என்ன, அரவணைக்கிறதுனா என்ன, ஒன்றுமே தெரியாது இல்லையா, அனாதை தானே, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு குருநாதர் ஒருத்தர் அப்படி அன்போடு பார்க்கறத பார்த்தோன்னே இவர் கண்ணில் கோபம் தெரியல, நம்மளை அடிச்சிடுவாரோ திட்டிடுவாரோ என்ன பண்ணிடுவாரோன்னு பயந்தோம், ஒன்றும் இல்லையே. இது மாதிரி நம்மளை பார்க்கறதுக்கு ஒருத்தருமே கிடையாது, அன்போடு பேசி பழகிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு. உண்மையாக பார்த்தா நம்ம எல்லாருக்குமே அப்படி தான், வீட்லேயும் கிடையாது வெளியிலையும் கிடையாது. யார் நம்மளை பார்த்து அன்போடு வாரு கூப்பிட போகிறோம் அப்படி இருக்கச்சே எல்லாரும் வந்துட்டாளேன்னு தான் தோணும், வந்துட்டான் ஐயா அப்படின்னு தான் தோணும். அன்போடு பார்க்கறதுக்கு கூட கோபமும் போட்டியும் பொறாமையும் காமமும் கண்ணில் எத்தனை விசித்திரங்கள், மனசுடைய எண்ணங்கள்லாம் முகத்தில் தெரியும். கண்ணில் அன்போடு பார்க்கறதுக்கே ஆள் இல்லைன்னுச்சே. இந்த குருநாதர் மதங்க முனிவர் அப்படி பார்த்து, ஆமாம் நீ தான் இதெல்லாம் பெருக்கிறியா, சுத்தம் பண்ணுறியா, நீ தான் இந்த பாதையெல்லாம் சரிபடுத்துறியா? ஆமாம் சாமி, ஏதோ எனக்கு பாப்பா இவங்கெல்லாம் நடந்து போகிறாங்க, கல் முள்ளும் குத்துறதேன்னு பார்த்த உடனே சரி பெருக்கலாம் சுத்தம் பண்ணலான்னு தோணி பண்ணுறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க சாமி, விட்டுருக்கு சாமி, நான் ஓடி போயிடுறேன், இனிமேல் வரவே மாட்டேன்னு திருப்பி இங்கே ஒரு பாட்டை அழுதா. குருநாதர் சொன்னார், ஏம்மா அவன் தப்பு பண்ணிட்டு தைரியமாக வந்து நிற்கிறான், அயோக்கியனாக இருந்துட்டு நேரம் வரான், திருட முரடெல்லாம் கூட தைரியமாக பெரிய ஆள்னு வந்து நிற்கிறான், நீ இவ்வளவு பேருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்க ஒரு மாசமா, நீ ஏம்மா வருத்தப்படுற, நீ ஒரு தப்பும் பண்ணல, உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா, ஏதாவது காரியம் ஆகணுமா உனக்கு, எங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணால் உனக்கு காரியம் ஆகும்னு நினச்சிட்டு பண்ணுறியா, உனக்கு என்ன வேணும், ஏதாவது வர வேணும்னா கேட்டுக்கோ. என்ன சொன்னா, நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாது சாமிங்க, நான் ஒரு அனாதை, யாரும் சொந்த பந்தம் கிடையாது, காட்டில் அலைஞ்சிட்டு மாமிசம் தின்னு கிடந்த முயல் மான் இதெல்லாம் அடித்து சாப்பிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் ஒரு நாள் பார்த்தேன், குளிச்சுட்டு போகிறச்சே பார்த்தேன், ஓஹோ இவங்களும் மனித இனம் தான், நம்மளும் மனித இனம் தான், இவங்களாம் இவ்வளோ பவித்திரமாக இருக்காங்க, காய் கிழங்கு தான் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம இப்படி வேட்டையாடி சாப்பிட்டுட்ருக்கோமேனு தோணித்து அதுலேருந்து விட்டுட்டேன் சாமி. காய் கிழங்கு தான் சாப்பிட்றேன், கனி பழங்கள் தான் சாப்பிட்றேன், மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அப்போ இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமேன்னு தோணித்து செஞ்சு அவ்வளோதான் சாமி, வேறு எதுவும் எனக்கு நல்லது கெட்ட தெரியாது. எனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சால் தானே வரணும்னு கேட்குறதுக்கு, எதுவுமே தெரியாது எனக்கு எதை கொடுக்கணுமோ அதை நீங்கள் உங்கள் இஷ்டம் எதை வேணால் கொடுங்க. ஆனால் எனக்கு விருப்பம் என்னன்னா,
இப்போ நான் பண்ணுற மாதிரியான தொண்டு நித்தியம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அவர் மனசு பாருங்க, இத்தனை சாமிகளுக்கும் ஏதாவது நல்லது தொண்டு செய்யணும்னு ஆசை வருதுன்னா உடனே இது உயர்ந்த ரத்தனமான ஜீவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் அந்த குருநாதர். அம்மா சபரி, இனிமேல் ராத்திரி 12 மணிக்கெல்லாம் உட்காந்து இருட்டு பொழுதுல கஷ்டப்பட்டுட்டு இதை பிரிக்கிறேன் அதை பண்ணுறதுலாம் பண்ணாத. பகல் பொழுதுல எல்லாரும் பார்த்துட்டு வச்சவே நான் சொல்கிற காரியத்தெல்லாம் நீ பண்ணலாம். இங்கே வாசலை தெளித்து கோலம் போடலாம்னு நினச்சா, இல்லை இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கி தூக்கி கொண்டு போய் கொட்டலாம். இங்கே பூஜை பண்ணி முடிஞ்சோடனே பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி கொடுக்கலாம். உனக்கு என்ன பண்ணணுமோ பூவெல்லாம் பறித்து கொடுக்கலாம், துளசி பறித்து கொடுக்கலாம். நிம்மதியாக நீ பாட்டுக்கு இங்கே அதோ அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தடியிலே இரு. இங்கே இந்த பெருமாளுக்கு பூஜையெல்லாம் நடக்கும், நாங்கள்லாம் சாப்பிடுவோம், பிரசாதம் உனக்கும் கொடுக்குறோம், சாப்பிட்டுன்னு நீ இங்கேயே இந்த காட்டில் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நீ எங்களோடையே அப்படின்ன உடனே அவளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆறுதல் தெரியுமா. இதை மாதிரி நம்மளை பார்த்து நீ இங்கேயே இருந்துக்கோமா, அவனுக்கு சாப்பாடு தரும், எல்லா இடம் தரும், நீ இந்த மாதிரி இனிமேல் இருக்காது, 15 வயசு பொண்ணாக இருந்தது, ஒரு உடம்புல இலை தலை கூட இல்லாத இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலேருந்து இது பார், இவங்கெல்லாம் எப்படி மர உரி உடுத்திட்டு இருக்காங்க இல்லையா, இங்கேயே சில பொம்பளைகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி உடுத்திட்டு இருக்காங்க பாரு, இந்த மாதிரி நீ புடவை மாதிரி அந்த மர உரியே எடுத்து கட்டிக்கோ அப்படிலாம் சொல்லி கொடுத்த உடனே சரின்னு அந்த குருநாதர் சொன்ன மாதிரி புடவையெல்லாம் உடுத்திக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அழகா அவங்க கொடுக்குற பிரசாதம் சாப்பிட்றா. அதுவும் கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம், வெறுமே சமையல் பண்ணி அப்படியே கப்பு கப்புன்னு வாயில் போட்டுக்கிறது இல்லை. எல்லா வீட்லையும் என்ன பண்ணாங்க, அப்படியே தோசை வைப்பாங்க, அப்படியே அடுப்பில் தோசை வைப்பாங்க, இந்த பக்கம் எச்ச தட்டு இருக்கும், அப்படியே வாத்தி இதில் போட்டுப்பாங்க, இதில் அப்படியே கடிச்சு எச்ச பண்ணி சாப்பிடுவாங்க, அப்படியே விடுவாங்க, திருப்பி போடுவாங்க, இப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட தட்டை எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து மொத்தமாக போட்டு தேய்ப்பாங்க. இது வியாதி வருமேன்னு கூட தெரியாது தான் இருக்காங்களே. நம்மளே பண்ணி சமையலை நம்மளே சாப்பிட்டோமானா உன் பாவத்தை நீயே திங்கராய் அப்படிங்கிறது வேதம். இந்த மாதிரி ஒரு பெருமாளை வச்சுட்டு அவருக்கு காண்பிச்சுட்டு பிரசாதமாக சாப்பிட்டியானா அது உனக்கு எவ்வளவோ ஆனந்தத்தை கொடுக்கும், அல்லது எவ்வளவோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு கிடைச்சது பாருங்க, காடுவாழ் ஜாதியில் பிறந்து மாமிசம் தின்னு ஒரு உறவு இல்லாத பொண்ணுக்கு இப்பேற்பட்ட குருநாதரும் சிஷ்யர்களும் சேர்ந்து எல்லாருமா அவங்க சாப்பிட்ட பிரசாதம் நித்தியம் கிடைக்கிறது. அவரே மர உரி கொடுத்துட்டார், அந்த மர உரியே உடம்புல உடுத்திட்டு இருக்கா புடவையா, நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்க ஆசிரமத்தில். இத்தனை பேரும் சொந்தக்காரங்களாட்டம் பேசி பழகிறாங்க. சபரி வாமா, கொஞ்சம் பூ எடுத்துன்னு வாமா, கூப்பிடுச்சவே அந்த பிரியம்மா அரவணைப்போட பேசுகிறத பார்க்கச்சே அவளுக்கு அப்படியே வாழ்க்கையில் சொர்க்கத்துக்கே போயிட்ட மாதிரி இருக்கு. 15 வயசு பொண்ணாக இருக்குச்சே இங்கே வந்தா. அப்போதுலேருந்து கைங்கரியத்தை ஆரம்பிச்சிட்டா, தொண்டு செய்கிறா இந்த ஆசிரமத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சுன்னா சாயங்கால பொழுதில் இந்த சுவாமி இருக்கார் குருநாதர், அவர் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுவார். தர்மசாஸ்திரங்கள்லேருந்து எல்லாத்தையும் சொல்லுவார், ராமரை பற்றி சொல்லுவார், பகவான் நாராயணனை பற்றி சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவார் இல்லையா, வேதாந்தெல்லாம் கூட சொல்லுவார். எல்லாம் என்னன்னா தமிழில் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தெளிவாக பேச மாட்டார், அவர் சம்ஸ்கிருதத்தில் பேசுவார். வடமொழியில் தான் அவங்கெல்லாம் சொற்பொழிவு பண்ணுவாங்க, உபன்யாசம் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது, புரிகிற பாஷையில் பேசினாலே நமக்கெல்லாம் தூக்கம் தான் வரும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் பாட்டுக்கு வேதாந்தம் சொல்லிட்டு போவார். அங்கே இருக்கிறவங்க சிஷ்யர்களுக்கெல்லாம் நல்லா புரியும், இவர் சம்ஸ்கிருத மொழியில் தான் பேசுவார், அவங்களுக்கு புரியும். இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது, இவளுக்கு புரிஞ்ச மொழியில் பேசினா தான் அவளுக்கு புரியும். ஆனால் என்ன பண்ணுவானா, அது தூரத்தில் அங்கே உட்காந்து கை கட்டிட்டு இப்படியே உட்காந்து போய் எழுந்தே போக மாட்டா. அண்ணன்ட யார் வரா, இங்கே யார் வரா போகிறா, ஒரு அசைவு கிடையாது. மனசு ஒரே முகமாக அந்த குருநாதரையே பார்த்தோம், அந்த மதங்க முனிவரையே பார்த்துட்டு இருக்கோம். அவர் சொல்கிறது புரிய வேண்டாம், ஆனால் அவர் கை விரல் இப்படி அசைச்சார், இப்படி கையாட்டார், இப்படி பார்த்தார், இப்படி திருப்பினார், இப்படி முகத்தை இப்படி சிரிச்சார், என்னென்ன பண்ணுறாரோ அதை தான் கவனிக்கிறார். அவளுக்கு தெய்வம் நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. என்னன்னா அவருடைய அசைவுகள், அவருடைய கண்ணழகு எப்படி இருக்குது, அவருடைய முகம் எப்படி இருக்குது, இதையே பார்த்துன்னு உட்காந்துருக்கா. இந்த குருநாதர் பாட்டுக்கு எல்லாம் 2-3 மணி நேரம் சொன்னாலும் அசைய மாட்டேங்கிறா, அவள் பாட்டு உட்காந்துக்கா. எல்லாருக்கும் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறமா அவங்கவுங்க எழுந்து காரியங்களை பார்க்க போயிடுவாங்க இல்லையா. இந்த குருநாதர் அங்கேருந்து ஒரு நாள் கூப்பிட்டார், ஏம்மா சபரி, நான் பேசுகிறது ஏதாவது ஒன்றாவது உனக்கு புரியுதா? உனக்கு புரிகிற மொழியிலேயே நான் பேசுகிறேன், நானும் வடமொழியில் பேசிட்டு இருக்கேன், பேசுகிறது பூரா வேதாந்தம், ஜீவாத்மா பரமாத்மான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன், இந்த உலகம்லாம் எப்படி உண்டாச்சுன்னு அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது புரியுதா உனக்கு? நீ 2-3 மணி நேரம் எல்லாரை போல நீ உட்காந்துருக்கியே, அப்படியே உட்காந்து பார்க்குறேன், உனக்கு என்ன புரியுது, எதுக்காக உட்காந்துருக்க? அவன் சொன்னா, ஒன்றும் நீங்கள் பேசுறது ஒன்றுத்துக்கு அர்த்தம் புரியல,
ஆனால் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல தெய்வமே உட்காந்துருக்க மாதிரி உங்கள் கை அசைச்சாலும் கால் அசைச்சாலும் முகத்தை அசைச்சாலும் சிரித்தாலும் உங்களுடைய கையை விரல் அசைச்சா கூட அதை பார்க்கணும் போல இருக்கு, பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னே ரொம்ப கருணை உண்டு. இப்படி ஒரு ஜீவனா உயிரை மொழியில் பேசினாலே அவங்க எப்படா விடுவாங்க, எழுந்து ஓடலாம், ஏதாவது பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு ஓடலாமான்னு தான் பார்ப்பாங்க. எப்போ முடியும்னு நினைப்பாங்களே தவிர இன்னும் 4 வாரத்தை சொல்லி கேட்போமே. நித்தியமே இருக்குது, வீட்டுக்கு தான் ஓடுறோம். நித்தியமே வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுறோம், டிவி பார்ப்போம். இந்த ட்ராமா முடிஞ்சு அடுத்த ட்ராமா, இந்த சினிமா முடிஞ்சு அடுத்த சினிமா. இது நல்ல விஷயம் ஏதோ சொல்கிறாங்களே கேட்போமே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் சொன்னால் சொல்லிட்டு போட்டோமே, ஆசையாக தான் கேட்போமேன்னு எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, ஆனாலும் உட்காந்து அந்த குருநாதரையே பார்த்து. அதுதான் பாக்கியம்னு பேர், இந்த பொண்ணுக்கு கிடைச்ச பாக்கியம் சபரி. இன்னும் கொஞ்ச நாள் போக 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 இவர் சம்ஸ்கிருத மொழியில் பேசுகிறார், வடமொழியில். அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கடாட்சம் குருநாதருடையதான அந்த கருண பார்வையினாலேயே புரிய ஆரம்பிச்சிருக்கு அவளுக்கு. அப்புறம் அந்த சிஷ்யர்கிட்டலாம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரே நம்ம குருநாதருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்போம். அவள் சொல்லியும் கொடுப்பா 1 2. இப்படி கேட்டு 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 அது பூரா சம்ஸ்கிருதமும் அவளுக்கே வர ஆரம்பிச்சிட்டு 4-5 வருஷம் ஆச்சோ இல்லையோ அவளுக்கே புரிய ஆரம்பிச்சிட்டு இப்போல்லாம் நல்லா ஆசையாக கேட்குறா கதை, அந்த உபன்யாசம்லாம் கேட்குறா, நல்லா புரியுது. குருநாதர் சொல்லிட்டு உபன்யாசம் முடிச்சுட்டு எழுந்து போயிட்டாருன்னா இந்த சிஷ்யர்களாக இருக்கிற முனிவர்கள்லாம் ஒருத்தர் பேசிப்பாங்க. இன்னைக்கு சுவாமி நம்ம குருநாதர் இதை சொன்னாரா அதை சொன்னாரான்னு. உடனே சபரி எங்கேயிருந்து இந்த இடத்துல நம்ம குருநாதர் இப்படி சொல்லலை இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு புரியலன்னா கூட அவள் இப்போ பாடம் சொல்லி தர அளவுக்கு அவளுக்கு ஞானம் வளர ஆரம்பிச்சு, ஞானம் முத்தி போகுது. ஆனால் குருநாதருடைய அறை இருக்கும் இல்லையா, அவர் தங்குற இடம், அது படிக்கட்டு ஏறி உள்ளே போனோம். அது உள்ளே ஒரு நாள் கூட இன்னும் போனதில்லை. குருநாதர் நீங்களாம் வரக்கூடாது போ அப்படின்னு அவர் சொல்லலை, இவளே கட்டுப்பாடு வச்சுருக்கா. நம்மளாம் அங்கே போகக்கூடாது, பரம பவித்திர இடம். சாமி வெளியில் வந்தாங்கன்னா பார்ப்போம் அப்படின்னு இருப்போ. அப்பப்போ இவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காகவே வெளியில் வருவார். வந்தோடனே என்ன சபரி சௌக்கியமாக இருக்கியா, சாப்பாடெல்லாம் ஒழுங்காக கிடைக்கிறதா, பிரசாதம்லாம் என்னென்ன கைங்கரிய காரியம் பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுப்பார், விசாரிப்பார். அவளும் எல்லாத்தையும் சொல்லி கண்ணீர் விடுவோம், எனக்கு கிடைச்ச பாக்கிய சாமி அப்படின்னு அவள்கிட்ட பேசிட்டு சிஷாட்டெல்லாம் பேசிட்டு இதை பண்ண அதை பண்ணு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போயிடுவார், தவம் பண்ண போயிடுவார். எல்லாருக்கும் சில நாள் தவத்திலேருந்து எழுந்து வரவே மாட்டார். குருநாதரை பார்க்குற பாக்கியம் இல்லையேன்னா அது 1 மாதம் 2 மாதம் கழிச்சு என்னைக்கு உலக நினைவு வருதோ தபசு கலையுதோ அப்போ தான் வருவார் அவர் வெளியில் மறுபடியும். இப்படி போயிட்டுருக்கு நாள். மகா ஞானினியாக போயிட்டா, ஞானியாக போயிட்டா இந்த சபரி. இப்போ சபரிக்கு என்ன வயசுறானா 90 வயசு ஆகிடுச்சு. 15 வயசு பொண்ணா இந்த ஆசிரமத்தில் குருநாதர்கிட்ட வந்தால் 75 வருஷமாக அவளுக்கு தெரிஞ்சது இந்த குருநாதருக்கும் அங்கே இருக்கிற சிஷ்யர்களுக்கும் தொண்டு செய்யணும். வேற ஒன்றும் தெரியாது. வாசலை கூட்டணும், மெழுகணும், கோலம் போடணும், பாத்திரம் இருந்தால் தேய்ச்சி போடணும், துணி இருந்தால் கசக்கி போடணும், இதெல்லாம் சாணியை வச்சு மெழுகணும். முடிஞ்சால் பூ காய் கிழங்குகள்லாம் பறித்து கொடுப்போம், சில விறகு ஒடிச்சுன்னு வந்து கொடுப்போம். தன்னால் முடிஞ்சது செஞ்சுட்டுக்கா. இப்போ 90 வயசு கழுவியாக போயிட்டா, பல்லெல்லாம் கூட கொட்டி போயிடுத்து, உடம்புல சதையெல்லாம் சுருங்கி போயிடுது, கை கால் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுறது. இருந்தாலும் இந்த செஞ்சு வழக்கம் இருக்கு இல்லையா, பழக்கமாக செஞ்சுன்னு வரதுனால நித்தியம் அந்த ஆசிரமத்தை என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கா. அவன் நினச்சிட்டு இருக்கா என்னமோ குருநாதர் அப்படியே இருந்துகிட்டே இருக்க போகிறார், நம்மளும் அவரோட இங்கே அப்படியே தான் இருக்க போகிறோம், ஆனந்தமாக இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கா இல்லையா. ஒரு நாள் திடீர்னு இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை முனிவர்களும் சிஷ்யர்களாக இருக்கிற முனிவர்கள்லாம் இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க. அதை கொண்டு வாடா, இதை செய்யடா, அதை போய் பண்ணிடான்னு ஏதோ சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கா. இது என்ன அமைதி சூழ்நிலையாக இருக்கும். ஏன் இவங்கெல்லாம் அலமலப்படுறாங்க, இங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க, சத்தம் போடுறாங்க, என்னன்னு தெரியலையே. உடனே அந்த சபரி கேட்டால் ஒருத்தரை கூப்பிட்டு, சாமி என்ன ஆச்சு எல்லாரும் இப்படி அலமலப்பாக ஓடுறீங்க, இப்படி ஓடி அப்படி ஓடி என்ன ஆச்சு இன்னைக்கு, ஏதாவது விசேஷமா? நம்ம தெரியாதா சபரி, நம்ம குருநாதர் இந்த முனிவர் மதங்க முனிவர் அப்படியே உயிரோட அக்னியில் இறங்கி அந்த அக்னி குண்டத்தில் இறங்கி பரலோகம் போயிட போகிறார். அவ்வளோதான் ஆயுசு இன்னையோட பூர்த்தின்னு சொல்லிவிட்டார். இறங்கிட்ட போகிறார் அக்னி குண்டத்தில். இந்த உடனே இதை மாதிரி ஒரு நாள் வரும்னு கற்பனை கூட பண்ணதில்லை, சொப்பனம் கூட கண்டதில்லை. குருநாதர் ஆச்சாரியரை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அப்படிலாம் வரும் கற்பனை கூட பண்ணாதவளுக்கு திடீர்னு மண்டையில் இடி விழுந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ என்ன சொல்கிறீங்க, குருநாதர் போயிடுவாரா, பரலோகம் போயிட போகிறாரா? ஆமாம்மா, அப்படியே உயிரோடு இறங்கிட போகிறார் நெருப்பில், அப்படியே கிளம்பிட போகிறாராம்.
தலைவலத்து போயிட்டா, அப்படியே மூர்ச்சையா கீழே விழுந்துட்டா. எல்லாரும் தண்ணீர் தெளித்து எழுப்பினவுடனே எழுந்து பார்த்தா, ஐயோ குருநாதா, இனிமேல் என்ன வாழ்க்கை, எனக்கே சூன்யமாக போயிடுமே வாழ்க்கையே, இனிமேல் நான் எப்படி வாழ்வேன்னு தெரியல. நம்மளும் அப்படியானா குருநாதர் மறைச்சிட்டாருன்னா நம்மளும் மறைஞ்சிட வேண்டியதான், அதே அக்னியில் குதிச்சிட வேண்டியதான் அப்படிலாம் இவ்வளே கற்பனை பண்ணி அழுதுட்டு இருக்கா வாசல்ல. ஆனால் அந்த குருநாதரும் பெரிய அக்னியை மூட்டிட்டு, யாகம் பண்ணுற அக்னியை மூட்டிட்டு எதிர்க்க உட்காந்துக்கார். நெருப்புக்கு எதிர்க்க நெருப்பு மாதிரி, அக்னிக்கு எதிர்க்க அக்னி பழமாக உட்காந்து ஒவ்வொரு சிஷ்யர்களையாக கூப்பிட்டு, ஏண்டா இத்தனை வருஷமாக நீ என்கிட்ட பாடம் படித்து நிறைய தொண்டெல்லாம் செஞ்சுருக்கேன், உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தரேன். உயிர் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வரம் கொடுத்துட்டு போயிடுறேன். நிறைய தபசு பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், உங்களுக்கெல்லாம் கேட்ட வரனா கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்? உடனே அந்த பையன், ஆச்சாரியா எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு அருள் செய்யணும். கதை கேட்கச்சே சிரிக்கிறோமே தவிர நம்மளை கேட்க சொன்னால் தெரியும். ஒரு குருநாதர் வந்து உனக்கு என்ன வர முடியும்னாலும் கேட்டுக்கோன்னா பெரிய புக்கு நிறச்சி லிஸ்ட்டாக எழுதிச்சு, இப்படி வேணும் அது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு. ஒருத்தன் இப்படி கேட்டான், நல்ல மனைவி வேணும்னா, ஒருத்தன் குழந்தையே இல்லை, கல்யாணம் ஆச்சு குழந்தையே இல்லைங்கிறான். ஒருத்தனுக்கு வந்து தரித்திரம் வீட்டில் இருக்குது, ஒரே கடன் தொல்லையாக இருக்குது, கடன் மொழியணும்னா. ஒருத்தன் ஆரோக்கியம் வேணும்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கேட்டால் எல்லாருக்கும் தன்னுடைய தபோபலத்தினால தபசினாலேயே எல்லாருக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்துட்டே வந்தார். எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டா. அத்தனை பேர் சிஷ்யர்களுக்கும் வேண்டிய வரங்களை ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டு அதோட அப்படியே அக்னியில் இறங்கிடலாம் இல்லையா? இறங்கலை. வெளியில் ஒரு ஜீவன் இருக்க சபரி 75 வருஷமா இந்த ஆசிரமத்தில் உழைச்சிருக்கா. அவளுக்கு வரம் கொடுக்காத கடனாளியாக போயிட்டு வரான்னா, சபரி எங்கே அவளை கூப்பிடு அப்படின்னாரோ இல்லையோ, காதில் விழுறது வெளியில். உடனே சபரிக்கா, ஆச்சாரியா கிளம்புற சமயத்தில் கூட இந்த அடியவளையும் ஞாபகம் வச்சுன்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டா. அம்மா உன்னை ஆச்சாரியர் கூப்பிட்றாரு, குருநாதர் கூப்பிட்றாருன்னு. உடனே இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் ஏறி வந்தவழியில் இல்லையா, அவருடைய அறைக்கே வந்தவழியில். இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோம், அப்புறம் அவருடைய முகத்தை தரிசனம் பண்ண முடியாது இனிமே. அவ்வளோதான், கடைசியாவது முகமொழி கிடைக்கணுமே நினச்சிட்டு அழுதுண்டே உள்ளே ஓடி வந்து விழுந்து புரண்டு அழறா. ஆச்சாரியா நீங்கள் கிளம்பிட போறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அக்னியில் அப்படியே இறங்கிட போகிறீங்க, அப்படியே பரலோகம் போயிட போகிறீங்கன்னு சொல்கிறாங்களே, இது நிஜமா சுவாமினா? ஆமாம்மா, பிறந்ததெல்லாம் ஒரு நாள் செத்து தானே ஆகணும், எனக்கெல்லாம் மற்றவாழை மாதிரி சாவு இல்லைம்மா. நானே இந்த உடம்பு அப்படியே இறக்கிட்டு அக்னியில் ஜல்லுன்னு ஆத்மாவை எடுத்துன்னு கிளம்பிடுவேன். நானே மேல் லோகத்துக்கு போயிட போகிறேன், எனக்கு முடிஞ்சு போயிடுது. எல்லாருக்கும் வேண்டிய வரங்கள்லாம் கேட்ட வரங்களை கொடுத்தாச்சு. உனக்கும் வரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இத்தனை வருஷமாக நீ உழைச்சி தொண்டு செஞ்சுருக்க. இந்த காலம் மாதிரிலாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபாய் கூலி கிடையாது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே சாப்பாடு போடுவாங்க, வருஷத்துக்கு 2 வேஷ்டியோ இல்லை ஏதோ வாங்கி கொடுப்பாங்க, சம்பளமே கிடையாது. குடும்பம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கங்கே வயல்வெளியிலையும் வேலை செய்வாங்க, வீட்லேயும் வேலை செய்வாங்க, குடும்பத்தை பார்த்துப்பா, அவ்வளோதான் எஜமானனாக. சம்பளத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. அப்போல்லாம் இத்தனை வருஷமாக 75 வருஷமாக உழைச்சிருக்கேமா, உனக்கு என்ன வேணும்? எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு. அந்த சபரி சொல்கிறா, நான் 15 வயசு பொண்ணாக இருக்குச்சே இந்த ஆசிரமத்துக்கு முதல்ல உங்ககிட்ட வந்தேன். அப்போ நீங்கள் கேட்டீங்க, இந்த இடம்லாம் காட்டு பகுதியெல்லாம் பெருக்கின்றிருக்கே, சுத்தம் பண்ணுறியம்மா, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ. அப்போ நான் என்ன சொன்னேன், சாமி இந்த மூடத்துக்கு என்ன தெரியும்? அவர் சுத்தம் மூடம், அறிவு இல்லாத, ஒரு நல்லது கெட்டது தெரியாது. எனக்கு எது நல்லதோ அதை கொடுங்கன்னு கேட்டேன். இப்போ 75 வருஷமாக உங்ககிட்ட இருந்து தொண்டு செஞ்சு நிறைய உங்களுடைய உபன்யாசங்கள் வேதாந்தங்கள்லாம் கேட்டிருக்கேன். இப்போ அதே கேள்வி 75 வருஷம் கழிச்சு கேட்குறீங்க, உனக்கு என்ன வேணும், எந்த வரம் கேட்டாலும் தரேன்னு சொல்லுங்க. இப்போ அதே பதிலை சொல்கிறேன், இந்த மூடத்துக்கு நல்லது கெட்டது தெரியாது சாமி, இந்த முண்டத்துக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன் 15 வயசு வரைக்கும் எனக்கு தான் தெரியும். 75 வருஷமாக இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்றது எனக்கு தான் தெரியும். எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. நீங்கள் பார்த்து எது நல்லதோ அதை கொடுத்தா சரி. ஆனால் எனக்கு இப்போ வேண்டியது என்னென்னா, நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே உங்களோட நான் இருக்கணும். இல்லை நீங்கள் பரலோகம் தான் போவேன்னா உடனே என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடு, என்னை இங்கே விட்டுட்டு போயிடாதுங்க அப்படின்னு அழுதாளோ இல்லையோ. அப்படி இல்லைம்மா, அவங்கவுங்களுக்கு ஆயுசு என்னைக்கு பூர்த்தியாகிறதோ அன்றைக்கி தான் அவங்கவுங்க பரலோகம் போக முடியும். பலாத்காரமாவது உயிரை விடுறேன் அப்படின்னு தற்கொலை பண்ணிட்டியானா பேய் பிசாசாக தான் அலையணும், நீ நல்ல கதி அடைய முடியாது. இது ஏதோ சபரிக்கு அவங்க குருநாதர் சொன்னதில்லை, நமக்கும் அதே தான் கதை. என்ன கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் உடனே தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகிறது தப்பு. அது நல்ல முடிவு இல்லை, பேய் பிசாசாக அலையணும், பொறுத்துக்கணும். இதுவும் தாண்டி போயிடும், இதையும் தாண்டி குதிச்சிடணும். எத்தனையோ தாண்டி குதிக்கணும். இந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு இந்த அம்மா
பிரசவ வேதனை பட்டு தானே பெற்றிருக்கா, தாண்டி குதிச்சு இப்போ சௌக்கியமாக தானே இருக்கா. அந்த ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வேணா வயிறு வலி துடிப்பு ஓய்னு இருக்கலாம், வேதனை அப்புறமா சரியாகிறது இல்லையா. இப்போ எந்த கஷ்டம் யாருக்கு வந்தாலும் தாண்டி குதிச்சிடலாம். அதுக்காக போய் தற்கொலை பண்ணிட்டு கூடாது இல்லையா. இந்த மாதிரிலாம் தற்கொலை எல்லாம் பண்ணிட்டியானா அப்புறம் என் திருவடிக்கு வர முடியாது. நீங்க தான் இருக்கணும். உடனே சொன்னா அப்படின்னா எனக்கு என்ன சுவாமி ஆதாரம் இருக்கீங்க அப்படின்னா, ஏவா இத்தனை பேருக்கு நான் வரம் கொடுத்தல, இவ்வளோ பெரிய குருநாதராக இருக்க இல்லையா, இவ்வளவு மகிமை எனக்கு எதுனால வந்ததுன்னா நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன், அதனால தான் இவ்வளவு சக்தி எனக்கு இருக்குது, அந்த மந்திரத்தை உனக்கு கொடுக்குறேன், உபதேசம் பண்ணுறேன். இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாம் பிராமணர்கள் தான், முனிவர்கள் தான், அத்தனை பேருக்கு கூட கொடுக்காத இந்த மந்திரத்தை இந்த சபரியை கூட்டு உட்கார வச்சு, இவ என்ன ஜாதியில் பிறந்தா, எப்படி வாழ்ந்தா, எதை பற்றியும் கவலைப்படலை, ஏன்னா நான் அவன் உள்ளத்தை பார்க்குறேன். உட்கார வச்சா இந்த மந்திரத்தை சொல்றேன், நீ இதையே ஜபம் பண்ணின்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன மந்திரம் சொன்னானா, ராம 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 எல்லாரும் சொல்லுங்க, ராம 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 ராம். இந்த ராமாங்கிற 2 எழுத்து தான் இந்த மந்திரம். அதுதான் காதல உபதேசமா பண்ணார். சாமி இது போய் எனக்கு பெரிய மந்திரத்தை எடுத்து காதல உபதேசம் பண்ணிட்டீங்களே, இதுக்கு அர்த்தம் கூட எனக்கு தெரியாதேன்னா, இதுக்கு அர்த்தம் உனக்கு தெரிய வேண்டாமா, இதனுடைய பொருளான வஸ்து ஒன்றை தேடிட்டு வரும். சபரியுடையதான ஆசிரமம் எங்க இருக்கு, சபரியுடைய ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னு இதனுடைய பொருளான ராமரே உன்னை தேடிட்டு வருவார். அந்த ராமருக்கு நீ பூஜையை பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய லோகத்துக்கு வந்துடலாம், நான் இருக்கிற இருப்பிடத்துக்கு நீ வந்து சேரலாம் பரலோகத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டார் இந்த குருநாதர். சொல்லிவிட்டு எல்லா சிஷ்யாலையும் ஒரு பார்வை பார்த்தார், நீங்கள்லாம் இவ்வளோ வேதாந்தம் எல்லாம் கரகண்டிங்க, ஆனால் எனக்கு இடுப்பு வலி போகணும், முட்டி வலி போகணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், பணங்காசு வேணும், இத்தனை கேட்டிங்களே, இவன் ஒன்றுமே படிக்காதவோ, காடு வாழ் ஜாதியில் பிறந்தவோ, காட்டு மிராண்டியை போல இருந்தவோ, அனாதையாக இருந்தவோ, அவளுக்கு இருக்கிற பக்குவம் எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு ஒரு பார்வையை பார்த்துட்டு, சபரியை பார்த்து கற்றுக்கோங்கடாப்பா நீங்களும் அப்படின்னார். ராமநாமன் சொல்லிகிட்டே அந்த தீய வலம் வந்து உள்ள அப்படியே இறங்கிவிட்டார். எல்லா சிஷ்யர்களும் குருநாதா குருநாதான்னு அழறா கதறா, அவர் ஜல்லுன்னு இறங்கிவிட்டார். பத நெருப்பு பத்திண்டு எரியிறது, இறங்கிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த நெருப்பு சாதாரணமாக தான் அந்த நெருப்புல இறங்கிறதுக்கு, அக்னியில் இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த சபரிகிட்ட சொல்றார், சபரி இப்போ மூட்டின இந்த அக்னி, இதுக்கு மேலே நீ நெய் விட வேண்டாம், எண்ணெய் விட வேண்டாம், விறகு போட வேண்டாம், சுள்ளி போட வேண்டாம், விராட்டி போட வேண்டாம், எத்தனை வருஷம் ஆனாலும் எரிஞ்சுட்டே இருக்கும், அணையவே அணையாது, என்ன காற்றடிச்சாலும் மழை அடித்தாலும் அணையாது. ஏன்னா நான் இங்கே இருக்கேன், கிளம்புறேன்னு பேரை தவிர நான் இங்கே போயிடல, இங்கே தான் சுற்றின்னு இருப்பேன். ராமர் இங்கே வந்து நீ ராமருக்கு பூஜை பண்ணுறதை பார்க்கறதுக்கு நான் இங்கே தான் இருப்பேன், சுற்றின்னு இருப்பேன். இன்னைக்கு நான் ஈரத்தோடு உணர்த்திருக்கேன் பாரு, என்னுடைய துணி வஸ்திரம் அது அப்படியே ஈரமாகவே இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் அது உணரவே உணராது. நான் இங்கே இருக்கிறதுக்கு அடையாளம் இதெல்லாம், இங்கே தான் இருப்பேன், உனக்கு ஆறுதலாக இங்கே தான் இருப்பேன், கவலைப்படாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இறங்கிட்டார். எல்லா சிஷ்யர்களும் அங்கே ஒரு 16 நாளோ 13 நாளோ இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க கிளம்பி போயிட்டாங்க. இவளுக்கு வீடே கிடையாது, இதுதான் வீடு, குருநாதர் இருக்கிற ஆசிரமம் தான் வீடு. குருநாதர் நேரம் இருந்தபோது என்னென்ன செய்வாளோ அதையே அவர் மறைஞ்சாவிட்டும் அதையே தான் செய்கிறான். இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி சாணினால் மெழுகி நித்தியம் வாசல் தெளித்து கோலம் போடுறதுலேருந்து எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கா. அவர் கொடுத்த ராமநாமத்தை சொல்லிகிட்டே அந்த குருநாதரையே நினச்சிட்டு கண்ணீர் விட்டுட்டு, என்னைக்கு ராமர் வரப்போகிறார், என்னைக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு வரப்போகிறோம். ராமர் அயோத்தியிலேருந்து காட்டுக்கு கிளம்பி எப்போ சித்திரகூடம்ன்ற இடத்துக்கு வந்தாரோ அன்னைக்கு இந்த மதங்க முனிவர் அக்னியில் இறங்கி மறைஞ்சு விட்டார். இப்போ சபரியுடைய இருப்பிடத்தை தேடின்னு ராமர் வரத்துக்கு 12 வருஷம், 90 வயசுலேருந்து 102வது வயசு வரைக்கும் சபரி குருநாதர் நினச்சிட்டு அவர் கொடுத்த ராமநாமத்தை சொல்லிட்டு ராமர் வராரோ, ராமர் வருவாரோ, இன்னைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இந்த சபரி ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறான். இங்கே பலவேறு காட்டு பகுதியில் இருக்கிற பல மரங்கள் இருக்குது, அதில் பழுத்த பழங்கள்லாம் எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுமா, ருச்சி தெரியுமா. அதனால் டேஸ்ட்டாக இருக்கக்கூடியதான இந்த பழங்களாக பார்த்து இந்த மரத்துடைய பழத்தை கடிச்சு பார்க்கலாம். இந்த பழம் ரொம்ப நல்ல பக்குவமாக இருக்குது, நல்ல ருச்சிகரமாக இருக்குது அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கிற மற்ற பழங்கள்லாம் பறித்து ஒரு கூடையில் அது மாதிரி ஒரு மரத்தையும் போய் ஒரு காய் அது ஒரு பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். அந்த ஒரு பழம் சாப்பிட்டாலே இந்த மரத்துடைய பழம் எப்படி இருக்குன்னு தெரியுமா இருக்கிறதால அந்த பழங்கள் எது ருச்சியாக இருக்குமோ அந்த பழங்களெல்லாம் எடுத்து கூடையில் பறித்து நித்தியத்தையும் வரைச்சவே பூக்கள்லாம் பறிச்சுட்டு
ராமர் வந்தார்னா ராமருக்கு இந்த பழங்கள்லாம் கொடுக்கணும், ராமருக்கு இந்த பூவெல்லாம் போட்டு தூவணும். வரிசை இப்படியே ஒரு சுவாமிகள் வந்தால் இப்போ வரிசைவே எங்கள் பூவை தூவிண்டே வந்தாலே அந்த மாதிரி ராமர் வர வழியெல்லாம் பூனாலேயே நடபாவாடை போட்டு முடிஞ்சா மேலே விதானங்கள்லாம் போட்டு ராமரை வரவேற்று பூஜை பண்ணோம்னா ஆசை பாவம் சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. இப்போ இருந்தாலும் அவளுக்கு தெரியும் இதுதான் பண்ணணும், செஞ்சுட்டு இருக்கா, நித்தியம் செய்கிறா. 90 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 4 நாள் நம்ம பண்ணுவோம். 5ஆவது நாளைக்கு ராமர் வராருன்னு தெரிஞ்சால் அவரை உட்கார வச்சுட்டு ஓடி போய் பழத்தை பறிச்சுன்னு வந்து கொடுப்போம். இப்போ என்ன இருக்குது அதுக்குன்னு டெய்லி போய் பறிச்சுன்னு வரணுமா, வந்த அன்றைக்கி பார்த்து அப்படின்னு தானே இருப்பாங்க எல்லாரும். இன்னும் இருந்தால் 4 நாள் பண்ணிட்டு 5ஆவது நாள் சரி வரைச்சே பார்த்து போன்னு இருப்போம். அப்படி இல்லை, நித்தியம் சிரத்தையாக காத்தால 7 மணி ஆச்சுன்னா போயிடுவோம். எல்லா பழங்கள் காய்கறிகள் பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்து ராம 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 அதுலேருந்து ஒரு பழம் கூட தனக்கு பசின்னு சாப்பிட மாட்டோம். எல்லாம் ராம இருக்குன்னு வச்சுருப்போம். அப்படியே காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு ராமரும் வரல லக்ஷ்மணரும் வரல அப்படின்னா அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து அங்கே விளையாடுற குழந்தைகள்லாம் இருக்கும், பிராமண குழந்தைகளாக இருக்கும், ரிஷி குமாரர்கள், அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பழங்களை கொடுத்துருவோம். ஏன் பாட்டி நித்தியம் பழம் பறித்து எங்களுக்கு கொடுத்துறீங்க சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படின்னு கேட்கும் அந்த குழந்தைகள்லாம். இல்லைடாப்பா, ராமர்னு ஒருத்தர் வரப்போறார், அவருடைய தம்பியான் லக்ஷ்மணர்னு ஒருத்தர் நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு வரப்போறாராம், அவருக்காக தான் பறித்து வச்சுருக்கோம். அவர் வரல, அதனால உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் பாட்டி தெய்வத்துக்குன்னு பறித்து வச்சுட்டு எங்கள்கிட்ட கொடுக்குறீங்களே, குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானடாப்பா, இதனால் உங்களுக்கு கொடுத்தாலே தெய்வத்துக்கு கொடுத்தா மாதிரி தான் நீங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த பாட்டிகிட்ட எல்லா குழந்தைகளும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சேவிச்சு கூப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஓடும். இப்படியே 12 வருஷ காலமாக நித்தியம் பழம் பறிச்சு வைக்கும். சீதா பிராட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் லங்கைக்கு. சீதையை தேடிண்டே வரார். சுக்ரீவனை பார்க்கலாம், அவனோட தோழமை கொண்டா சீதா பிராட்டி அவன் தேடி கொடுப்பான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சுக்ரீவன் இருக்கிற இடத்த தேடின்னு வரார். வர வழியில தான் சபரி ஆசிரமம் கேள்விப்பட்டார். ராமர் இங்கே சபரின்னு ஒரு பாட்டி இருக்காரு, அவசியம் அவளை போய் பார்க்கணும். ஏன்னா குரு பக்தி அவள்கிட்ட இருக்கு. நமக்கெல்லாம் பெருமாள்கிட்ட பக்தி வரவே மாட்டேங்குது, அவளுக்கு குரு பக்தி இருக்கு. உலகத்திலேயே உயர்ந்தது எதிரான குரு பக்தி தான். ஒரு ஆச்சாரியர்கிட்ட பண்ற பக்தி தான் ரொம்ப உயர்ந்தது. அவளை பார்க்க வேண்டாமான்னு ராமருக்கு தோணி சபரியினுடையதான ஆசிரமம் எங்க இருக்கு, சபரியுடையதான ஆசிரமம் குடில் எங்க இருக்குன்னு கேட்டுட்டே விசாரிச்சுட்டே வரார் ராமர் லக்ஷ்மணருமா. வர வழியில் அங்கே விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்து டே பாடுறா, பெரிய வில் எடுத்துன்னு கருப்பாய் வரார், அவர் சிவப்பா வில் எடுத்துன்னு வரார். நம்ம பாட்டி சொல்லுவாங்களே ராமர் லக்ஷ்மணன் 2 பேர், அவங்க தான் வந்திருக்காங்க பிறகு. நீங்கள் தான் ராமரா, ஏய் நீங்கள் தான் லக்ஷ்மணரா, இன்னொரு பையன், எல்லா பசங்களும் போட்டி போட்டு போய் விசாரிக்கிறான். ஆமாம், என் பேர் உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் குழந்தைகளா, நான் ராமர்னு உங்களுக்கு தெரியுமா, இவன் லக்ஷ்மணன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே சபரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருக்காங்க, சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி, நீங்கள் கருப்பாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க, பெரிய வில்ல தூக்கின்னு வருவீங்கன்னு சொன்னார். எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் சொன்னோன்னே அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், எங்களுக்கு தெரியும், வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள்லாம் ராமர் கையை பிடிச்சின்னு லக்ஷ்மணர் கையை பிடிச்சின்னு வாங்கன்னு அழைச்சிட்டு வரோம். அதுகளுக்கு கிடைச்சது பாரு, கடவுளே நம்ம வீரராகவ பெருமாளே மனுஷனாக நடந்து வர கையை பிடிச்சி இழுத்துன்னு வருது இந்த குழந்தைகள்லாம். வாங்க வாங்க இப்படி வாங்க, இந்த சைடாக வந்தீங்கன்னா ஒரே முள்ளாக இருக்கும், இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு பாதையை காண்பிச்சு கூட்டின்னு வந்து ஒரு வழியாக இதுதான் சபரி பாட்டியுடைய ஆசிரமம். சபரி பாட்டி உங்களால் 4 குழந்தைகள் அங்கே ஓடி போய் பாட்டி பாட்டி நீங்கள் சொல்லுவீங்களே ராமர் லக்ஷ்மணர் அதோ வந்துட்டாங்க அப்படின்ற உடனே ராமா ராமா வந்துட்டியாடாப்பா, இன்னைக்காவது வரணும்னு தோணித்தா என்கிட்ட அப்படின்ட்டே ஓடி வாசலுக்கு வந்து பார்க்குறா. 102 வயசு, கை காலெல்லாம் தொலைன்னு ஆடுறது. ஓடி வந்து இப்படி பார்த்த உடனே வாப்பா ராமா வந்தியா, எனக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கறதுக்கு நடந்து வந்தியா அப்படின்லாம் சொல்லி வரவேற்று. அங்கே மண் தின்னதானே இருக்கும் அந்த காலத்தில், அதில் ஒரு தர்ப புல்லெல்லாம் பிடுங்கி போட்டு வச்சுருக்கான். அந்த ஆசனத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு ராமரை உட்கார வச்ச உடனே இந்த லக்ஷ்மணர் வந்து ராமர் பக்கத்தில் உட்கார மாட்டார். அவரும் அண்ணன் தம்பி தானே, சொந்த அண்ணன் தம்பி தானே, 2 பேருமே ராஜா வீட்டு பிள்ளைகள் தானே. ராமர் பக்கத்தில் வந்து லக்ஷ்மணர் உட்காரலாமா, நான் உட்கார மாட்டேன், கை கட்டி நின்றுட்டே இருப்பார். ஏன்னா ராமரை வீரராகவ பெருமாள்னு தெரியும், சாதாரண ராகவனில் வீரராகவன்னு தெரியும். நம்ம அவருக்கு தொண்டன் தான் அடியவன் தான் அப்படின்னு கை கட்டின்னு நிற்பாரான், உட்கார விட மாட்டான். இந்த சபரி பாட்டி பார்த்தா ராமரை உட்கார வச்சுக்கிட்டா. இந்த லக்ஷ்மணர் பார்த்து நீங்களும் உட்காருங்க சாமி, என்னத்துக்கு நிற்கிறீங்க, நீங்களும் உட்காருங்க. அண்ணா எதிர்க்க நான் உட்கார மாட்டேன், நிற்கிறதான் எனக்கு வழக்கம். அதெல்லாம் கிடையாது, அந்த அண்ணாக்கேற்ற தம்பி, நான் சபரி பாட்டி சொல்கிறேன் நீங்களும் உட்காருங்க, நீங்கள் சபரி பாட்டியே சொன்னாலும் நான் உட்கார மாட்டேன், எங்கள் அண்ணா எதிர்க்க அப்படிங்கிறார் லக்ஷ்மணர். இன்னும் ராமர் திரும்பி நான் இந்த சபரி பாட்டிகிட்ட நம்ம சீட்டெல்லாம் செல்லாது,
உட்காரு வா அப்படின்னு பிடிச்சி லக்ஷ்மணரே பக்கத்தை இழுத்து உட்கார வச்ச உடனே அப்படியே கூறி குறிகிண்டு அவர் சங்கோஜப்படுறாரு. கூச்சம் அவருக்கு. அண்ணா இதுக்கு போய் பக்கத்தில் போய் எப்படி உட்காருறது கூச்சப்படுறார். இந்த பாட்டி என்ன பண்ண, நான் சுவாதீனமாக வந்து அப்படி கீழே உட்காண்டா ராமருடையதான் அந்த திருவடி எடுத்து தன்னுடைய மடியில் போட்டுட்டா, லக்ஷ்மணருடைய திருவடி இந்த மடியில் போட்டுட்டா, இந்த கையால் ராமர் திருவடியை பிடிச்சி விட்றா, அந்த கையால் லக்ஷ்மணருடைய திருவடியை பிடிச்சி விட்றா. கால் பிடிச்சி விடுற பாக்கியம் ராமருக்கு லக்ஷ்மணருக்கும் இந்த சபரி பாட்டிக்கு கிடச்சிது. லக்ஷ்மணருக்கு ரொம்ப கூசுறது, ஐயோ வேண்டாம் பாட்டி பாட்டி வேண்டாம், அண்ணாவுக்கு பண்ணுங்க ராமருக்கு பண்ணுங்கன்னா. பாருங்க, ராமருக்கு பண்ணுறது எனக்கு முக்கியம் இல்லை, உங்களுக்கு பண்ணுறது தான் முக்கியம். ஏன்னா பகவான் கிட்ட பக்தி பண்ணுறதை காட்டிலும் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லான்னு நம்மாழ்வார் சொல்றார். அடியவருக்கு அடியவனாக இருக்கிறது தான் விசேஷம். பக்தாளுக்கு தான் நம்ம தொண்டனாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இவாட்டிக்கிச்சே பூஜித்தே புருஷ ரிஷபா அப்படின்னா, உன்னை பூஜை பண்ண புருஷோத்தமா அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அப்போதான் அவளுக்கு தோணித்து பூஜை பண்ணேன்னு சொல்கிறேனே, பழங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், அதெல்லாம் கொடுக்கலையே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அப்படின்னு தோணித்து, ராமாச்சத்தை இதோ வரேன் அப்படின்னா உள்ளே போனால் கூட நிறச்சி பழம் தூக்கின்னு வந்து வச்சா. இந்த மாதிரி கோடை காலம் மாம்பழம்லாம் இருக்குது. விதவிதமான ருச்சிகரமான மாம்பழம், இயற்கையில் பழுத்த மாம்பழம், தடியால் அடித்து பழுக்க வைக்கிற மாம்பழம் இல்லை. இப்போ மாதிரிலாம் இயற்கையிலே காட்டில் பழுத்த பழம் நல்ல ருச்சியாக இருக்கும். இதெல்லாம் சொல்கிறா, ராமா இந்த பழங்கள்லாம் ரொம்ப ருச்சியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு அப்படின்னா ராமர் யார்ட்டையும் கை நீட்டி எதுவும் வாங்கிக்க மாட்டார். கொடுக்கறதா வழக்கமே தவிர வாங்கிக்க மாட்டார். அப்பேற்பட்ட ராமர் இந்த சபரி பாட்டி கொடுத்தா பழத்தை கை நீட்டி வாங்கி சாப்பிடும். அவருடைய குரு பக்திக்கு பெருமாளே தலை வணங்குறார். குடும்பம் வாங்கி ஆசையாக சாப்பிட்டார். ஒரு பழம் சாப்பிட்டார். லக்ஷ்மணருக்கும் கொடுத்தா லக்ஷ்மணரும் அப்படியே வாங்கி சங்கோஜப்பட்டுட்டே சாப்பிட்டார். ஒரு பழம் ஆச்சு. உடனே ராமா என்னைக்கு சாப்பிட்டியோ இந்தா இன்னொரு பழம் சாப்பிடு, இன்னொரு பழம் சாப்பிடு. கூட பழம் நிறச்சி கொடுத்துட்டே இருக்கலாம். அன்பு இருந்துருச்சுன்னா போரும் சொல்ல தோணாதான். வயிறும் பெருசாகிட்டே போகும்போது மட்டும் கொடுத்த பழத்தெல்லாம் ராமரும் சாப்பிட்றார், லக்ஷ்மணன் சாப்பிட்றார். காலி கூடையே காலி. பாட்டி நீங்கள் சாப்பிட வேண்டாமா, ஒரு பழமாவது இருக்கட்டுமேன்னு ராமர் கூட சொல்ல தோணலையா. ஏன்னா அந்த அன்புல கொடுக்கச்சே அந்த பிரேமையோடு கொடுத்தா எவ்வளவு இருந்தாலும் சாப்பிட தோணுமோ சாப்பிட்டுட்டார் ராமரும். பாட்டி இந்த பழங்கள்லாம் இவ்வளவு ருச்சியாக இருக்கே, எங்கேருந்து எடுத்துன்னு வர, இங்கேயே தான் கொல்லப்புறத்துலேயே காய்க்கிறதா பழுக்கிறதா? அங்கே எங்கேயோ பம்பா நதி இருக்குது, 4 மைல் தள்ளி, 4 கிலோமீட்டர் தள்ளி, அங்கே போய் பறிச்சுக்கணும். மயாத்து விவிதம் வன்யம்ன்ற பலவேறு காட்டு பகுதியில் இருக்கிறதெல்லாம் மரங்களை பார்த்து தெரியும். அப்படியா? யாராவது ஆளை விட்டு பறிச்சுன்னு வர சொல்லிங்களா? ஆளாவது தேளாவது நான் தான் எல்லாருக்கும் ஆளு, நான் தான் தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நான் தான் போய் பறிச்சுன்னு வரேன் அப்படின்னா எப்படி பாட்டி? உங்களுக்கு பழம்தான் ஆகாரமா? எனக்காக இல்லை, உனக்காக தான் பார்த்தா வார்த்தை. உனக்காக தான் நான் இன்னைக்கு வருவேன்னு தெரியுமா? நான் இன்னைக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது, என்னைக்கோ ஒரு நாள் வருவேன்னு எங்கள் குருநாதர் சொல்லிட்டு போயிட்டார். 12 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நித்தியம் நான் போய் பழம் பறிச்சுன்னு வந்து காத்துட்டு இருப்பேன், சாயங்காலம் வைப்போம், வரல என்ன இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருவேன் அப்படிலாம் அவன் சொல்கிறத பார்த்தோன்னே ராமருக்கே கண்ணீர் வந்துடுத்து. பக்தினா இப்படின்னா இருக்கணும். கண்ணீர் விட்டார், சந்தோஷப்பட்டார், எல்லா பழத்தையும் சாப்பிட்டார். பூஜைகள் முடிஞ்சது, காலெலாம் பிடிச்சி விட்டுட்டு இருந்தா கொஞ்ச நாழி. அவர் பெருமாளும் கேட்டார், ஏமா நீ தபசெல்லாம் பண்ணியே எல்லாம் பறிச்சு விட்டா, தபஸுக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? தபசு ஒருத்தருக்கு பலிக்கணும்னா குருக்கிட்ட பக்தி பண்ணணும், குருவுக்கு தொண்டு செய்யணும், அதெல்லாம் செய்ய முடியுதா? அடிப்படையாக ஆகாரங்கள்லாம் ஒழுங்காக சாப்பிட்டியா? ஆகாரம்னா என்னென்னா மாம்சம் முசம் சாப்பிடக்கூடாது, நல்ல காய்கறி உணவாக சாப்பிட்டியா? எல்லாத்தையும் பெருமாளே விசாரிக்கிறார். உடனே சபரி சொன்னால், எல்லா தபசுக்கும் பலன் இப்போ தான் கிடைச்சதுன்னா. தபசுக்கு பலன் இன்னைக்கு தான் பலிச்சதுன்றீங்களே, ஏதாவது தெய்வத்தை நேரம் பார்த்தேலாமா? இப்படி நாடகம் ஆடலாமா? தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா, தேவாதி தேவனான ஹே ராமா உன்னை பார்த்தேனே, இப்போ இதுதான் இத்தனை வருஷமாக பண்ண தபசுக்கெல்லாம் பலன். நீ பரமாத்மான்னு எனக்கு தெரியும், நீ தான் பரம்பொருள்னு எனக்கு தெரியும், கடவுள் நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பல விதமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எங்கள் குருநாதர் 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்னியில் தான் இறங்கிவிட்டார் இங்கே வா அப்படின்னு அந்த அக்னி குண்டத்தை காண்பிச்சு 12 வருஷமாக நான் ஒரு விறகு போடலை, சுள்ளி போடலை, நெய் விடலை, பிராட்டி போடலை, அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்கு. எங்கள் குருநாதர் இப்பவும் இங்கே தான் இருக்கார், எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருப்பார். இந்த துணி அங்கே போட்டிருக்காரு பார் மரபுரி, அது என்னைக்கோ ஈரத்தோடு நினச்சி போட்டதான் இன்னமும் உணரல, ஈரமாகவே இருக்கு. இதெல்லாம் அவர் இங்கே இருக்காருறது கிடையாலும். இங்கே வா இங்கே வா இங்கே வா ராமா இங்கே வா, லக்ஷ்மணரே நீர் இங்கே வரும். இந்த இடத்துல தான் எங்கள் குருநாதர் சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த புல்வெளியில் நடப்பார். இன்னும் கொஞ்ச நாள் உலாவி வருவார். இந்த இடத்துல தான் உபன்யாசம் பண்ணுவார், சொற்பொழிவெல்லாம் சொல்லுவார், வேதாந்தெல்லாம் பாடம் சொல்லி தருவார்.
இங்கே தான் சாப்பிட்ற, இந்த இடத்துல தான், இந்த அறையில் தான் உட்காந்து சாப்பிடுவார், இந்த இடத்துல தான் படுத்துப்பார், இந்த இடத்துல தான் நடமாடுவார், இங்கே தான் என்னை முதல்ல பார்த்து நீ யாருமான்னு விசாரித்த இடம் இந்த இடம் தான் அப்படின்னு ஒவ்வொன்றா ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அறிமுகப்படுத்தி காட்ட ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா இவ அளவுக்கு நமக்கு குரு பக்தி இல்லையேப்பா, இவா குருநாதர்கிட்ட எவ்வளவு பக்தி பண்ணுறாரோ அதை மாதிரி நமக்கு நம்ம குருநாதர்கிட்ட பக்தி வரலையே, இவ்வளோ பார்த்தா குரு பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராமரே சொல்லச்சவே எல்லா இடத்தையும் காண்பிச்சுட்டு, ராமா ஒரு நிமிஷம் நில்ல, என்ன பாட்டி எப்படி நின்றார் ராமர். எதிர்க்க போய் இப்படி பத்மாசனம் போட்டு ஜம்முன்னு யோகீஸ்வரா போல் அப்படி தபஸ்வினி ஆட்டம் உட்காந்துட்டு அப்படியே ராமரை ஒரு தடவை கீழே திருவடியிலேருந்து அப்படி திருமுடி வரைக்கும் இறங்க பார்த்துட்டு கண்களை மூடிண்டா தன்னுடைய குருநாதரை மனசில் நினச்சிண்டா ராம 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 ராமன்னா அப்படியே தன்னுடைய உயிரை தானே வெளியில் எடுத்துட்ட ஆத்மாவை நேராக தன்னுடைய குருநாதர் எங்கே இருக்காரோ அங்கே போய் சேர்ந்துட்டார். விஹரந்தி எத்திர மகர்ஷயா, அவள் குருநாதராகிய அந்த முனிவர் மதங்க முனிவர் எங்கே இருக்காரோ அந்த லோகத்தில் அவர் இங்கே தானே இருந்தார்னா, இவ கிளம்பினானோடனே முனிவர் இவளையும் சேர்த்து அழிச்சு இந்த ஜீவனையும் அழிச்சுட்டு கிளம்பி போயிட்டார், வைகுண்டம் போய் சேர்ந்துவிட்டார். வைகுண்டத்தில் போனாலும் நாராயணன் பெருமாள் அங்கே போகலையா, நம்ம குருநாதர் எங்கே இருக்காரோ அந்த குருநாதர்கிட்ட தான் வைகுண்டத்துலேயும் போய் ஆச்சாரியன் திருவடியில் போய் இருந்துட்டு அவர் சொல்கிறதான என்னென்ன தொண்டுகள் உண்டோ அங்கே செஞ்சுட்டு இருக்கா இன்றைக்கும் சபரி அப்படின்னு ஒரு அற்புதமான சரித்திரம். கீழ் ஜாதியில் காடுவாழ் ஜாதியில் வேடுவக்குடியில் எங்கேயோ மாமிசம் தின்றவளா அனாதையா பிறந்த ஒரு ஜீவன் ஒரு குருநாதர்கிட்ட வந்து தீட்சை எடுத்துட்டு மந்திரோபதேசம் கிடச்சி ராமரையே பார்த்து பிரத்யட்சமாக ராமருக்கே பூஜை பண்ணி கடைசியில் தானே தன்னுடைய உயிரை வெளியில் எடுத்துட்டு வைகுண்டம் போய் சேர்ந்தா அப்படின்னா நீ என்ன ஜாதியில் பிறந்த, எந்த மதத்தில் பிறந்த, எந்த இனத்தில் பிறந்த, எந்த மொழி பேசுகிறவனா பிறந்தியோ அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, ஆச்சாரியர் கிடைக்கணும். அந்த ஆச்சாரியர்கிட்டேருந்து நமக்கு ஒரு மந்திரம் கிடைக்கணும், கிடைச்சுடுத்துனா போரும் நம்மளும் உயர்ந்த நிலை அடைஞ்சிடலாம். அப்புறம் அடுத்த பிறவியே இல்லாத மோட்சமான வைகுண்டத்தை போய் நம்மளும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு இந்த சபரின்ற இந்த சரித்திரம், அவளுடைய சரித்திரத்தை வால்மீகி ராமாயணத்தில் 2 அத்தியாயத்தில் சொல்லிட்டு போகிறாங்க. அற்புதமான குரு பக்தி இல்லையா, நம்மளும் வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்துட்டு நாகரீகம் தெரிஞ்சவன் வேற உட்காந்துருக்கோம். ஆனால் கடைசியில் பார்த்தா நாகரீகம் தெரிஞ்சு கடவுள்கிட்ட பக்தி இல்லைன்னா இத்தனை கிடைச்சும் வேஸ்ட். ஒரு குருநாதர் ஆச்சாரியர் கிடைக்கலன்னா எல்லாமே வேஸ்ட். ஏன்னா யாருக்கு எப்போ உயிர் போடுமோ தெரியாது. உயிர் இருக்கச்சவே ஒரு குருநாதர் அடைஞ்சு மந்திரோபதேசம் வாங்கிட்டு நம்ம இருந்துட்டோம்னா உயர்ந்த நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கச்சு அது தெரியாத அப்படியே வாழ்க்கை போயிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் யார் இன்னார், இன்ன வாழ்க்கை, இன்ன குடும்பம், என்ன ஜாதி, இன்ன பிரிவு இதெல்லாம் மறந்துருக்கோம். ஒவ்வொருத்தர் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு வைகுண்டம் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக ஆச்சாரியர்கிட்ட தீட்சை எடுத்துல பாருங்கள், மந்திரோபதேசம் வாங்கிக்க பாருங்கள். இந்த தீட்சை எடுத்துக்கிறதுன்னா இப்போ இவங்க 2 பேர் வீட்டில் எடுத்திருக்காங்க பசங்களோட, அது மாதிரி இங்கே யாராவது 1-2 பேர் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சமெல்லாம் தீட்சையே வாங்கிக்கல. ஒரு குருநாதரை அடைஞ்சி அவர்கிட்ட போய் எங்களுக்கும் அந்த தீட்சை மந்திரோபதேசம் கொடுங்க சாமின்னு கேட்டு வாங்கிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வைகுண்டம் கிடைக்கணும். ஒரு முஸ்லீமாக இருந்தும் கூட ராமானுஜர் காலத்தில் பிபி நாச்சியார்னு ஒருத்தி இருந்தா, முஸ்லீம் ராஜாவுடைய பொண்ணு, அவளே கிருஷ்ண பக்தி பண்ணி அவளே பெருமாளுடைய திருவடியில் மறைஞ்சு போயிட்டான்னு. சரி, அவளுடைய அண்ணா கபீருன்னு ஒருத்தர் தான், அவனும் ராமானுஜர்கிட்ட மைசூரில் அவர் கட்சி ஓடி வந்து எங்கள் தங்கைக்கு வைகுண்டம் கொடுத்தீங்களே எனக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்க ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார் ரங்கநாதருக்கு. ரங்கநாதர்கிட்ட போய் வச்சு நீ பெருமாள்கிட்ட போய் இந்த ஓலைச்சுவடியை கொடுத்தேன்னா பெருமாள் உனக்கும் வைகுண்டம் கொடுப்பாருன்னு சொல்ல, அந்த கபீரு அங்கேருந்து கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தை கொண்டு போய் கொடுத்தா அந்த அர்ச்சகர் கொண்டு போய் வச்சார். உடனே பெருமாள் சொல்கிறார், நம்ம வேதத்தை படித்து வேத மதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இங்கே வைகுண்டம் தரேன், மற்ற எல்லாருக்கும் வைகுண்டம் இவங்களை போல் இருக்கிறவங்களுக்கு, முஸ்லீம்களாக இருக்கிறவங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோட்சம் வைகுண்டம் தரத்துக்காக தான் பூரி ஜெகநாதத்தில் உட்காந்துருக்கேன். அங்கே வர சொல்லி இந்த கபீரு அவனுக்கு அங்கே வைகுண்டம் தரேன்னு சொல்ல, அவன் சிரத்த உடையவன், ஆசை உடையவன், நேரம் இங்கேருந்து கிளம்பினான். பூரி ஜெகநாதன் இருக்குது இன்றைக்கும். அங்கே போனால் அந்த ஜெகநாத பெருமாள்கிட்ட போனோடனே பெருமாள் அவனை கட்டி அணைச்சி அழைச்சின்னு போயிட்டார் வைகுண்டம். அப்போ நீ முஸ்லீமாக பிறந்து கிறிஸ்துவனாக பிறந்தாலும் யாருக்கும் பிறப்புரிமை வைகுண்டம் போய் அடையுது. எல்லாரும் வரலாம், எல்லாரும் ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் தீட்சை எடுத்துக்கலாம், மந்திரோபதேசம் வாங்கிக்கலாம், அழகாக நாமம் இட்டுக்கலாம். எல்லாருக்கும் பிறப்புரிமை கிடைக்காத பாக்கியம் அப்படிங்கச்சே நீங்கள்லாம் அந்த பாக்கியத்தை அடையணும் அப்படின்னா ஆசைப்பட்டு போன தரமும் வந்து இங்கே சொல்லிட்டு போகிறேன். 2 வருஷம் இருக்கும் இல்லையா,
இப்போ திருப்பியும் வந்து அதே தான் சொல்கிறேன். உங்களுக்குலாம் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்க போகிறதில்ல, என்ன மதம்னு கேட்க போகிறதில்ல, என்ன மொழின்னு கேட்க போகிறதில்ல, என்ன படிச்சிருக்க நீ, இல்லை என்ன தொழில் பண்ணுற, என்ன வேலை பண்ணுற, என்ன சம்பாதிக்கிற, எதுவுமே கவலை இல்லை. எல்லாரும் வந்து செஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் பாகவதால் ஆகி ஓர் குலமாக ஆகி வைகுண்டம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ 2வது முறையும் வந்து சொல்கிறேன். சீக்கிரம் நீங்கள்லாம் அந்த பாக்கியத்தை அடையணும். ராஜா ராமச்சந்திர பகவான் கி ஜெய், பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா. எல்லாரும் கத்தி சொல்லுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 ஜெய ராமானுஜாச்சாரிய பகவான் கி ஜெய்.